श्रीहरये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। नमः पार्वतीपतये। जानकीकान्तस्मरणं सद्गुरुस्वामिनः जगद्गुरुशङ्कराचार्यस्वामिनः। बोलकुण्डलीकवरदा जय वीराञ्जनेयस्वामिनः। अम्ब जगदम्बकू தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्यास्तु मनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्या स्युः तन्नमामि गजाननं। दोर्भिर्युक्ता चतुर्भिस्फटिकमणिमयीमक्षमालां दधाना हस्ते नैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण। भासा कुन्देन्दु शङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। नमः शिवाभ्यां नवयौवनाभ्यां परस्पराश्लिष्टवपुर्धराभ्यां नगेन्द्रकन्या वृषकेतनाभ्यां नमो नमः शङ्करपार्वतीभ्यां। वागर्थाविव सम्पृक्तौ वागर्थप्रतिपत्तये जगतः पितरौ वन्दे पार्वती परमेश्वरौ। कल्याणं दधतं कटाक्षवलतो भक्ताय हत्वारिपून् कल्याणाचलकार्मुकस्य तनुजं कारुण्यपाथोनिधिं। कल्याणाकृतिमव्ययं गिरिसुता प्रेमास्पदं पावनं कल्याणाय भजेनुजं गणपतेः श्रीदेवसेनापतिम्। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाढ्यं वाक्पटुत्वं च हनूमत्स्मरणात् भवेत्। नमः पार्वतीपतये। हर हर महादेव। சகல மங்களங்களையும் தரத்துக்காகனே சுவாமி இந்த சிருஷ்டியில் உள்ள அத்தனை பேருக்கும் எப்போதும் அந்த மங்களத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பரம்பொருள் எடுத்துட்ட ரூபத்துக்கு பேர் சிவன் அப்படின்னு பேர். என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், ஒரு வஸ்துவை நம்ம ஒருத்தருக்கு தரணும் அப்படின்னு சொன்னால் அந்த வஸ்து முதல்ல நம்மிடத்தில் இருக்கணும், அப்போ தான் நம்ம தர முடியும் இல்லையா? அப்போது நல்லது அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு சிவம் அப்படின்னு பேர். சிவஹா அப்படின்னா மங்களம் அப்படின்னு அர்த்தம். அப்போது அந்த மங்களமானதா இன்னொருத்தருக்கு தரணும் அப்படின்னு சொன்னால் அவர்கிட்ட அந்த சிவம்ங்கிறது இருக்கணுமே அப்படின்னு சொன்னால் அதுக்கு தான் சொன்னார் சதா சிவஹான்னார். சிவன்கிறது ஏதோ கொஞ்ச நேரத்துக்கு மூடு நன்னா இருக்கிற வரைக்கும் ஏதோ சிரிச்சுட்டு இருக்கிறது, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கோபிச்சுக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இல்லாதபடிக்கு சதா சர்வ காலமும் எப்பொழுதும் 365 நாளும் 24 மணி நேரமும் எந்த விதமான சலனமும் இல்லாமல் அதே சந்தோஷத்தோட அதே ஆனந்தத்தோட அதே சாந்தத்தோட வரவா அத்தனை பேருக்கும் மங்களங்களை மட்டுமே தருதுன்னு கங்கணம் கட்டின்னு எடுத்துட்ட ரூபம் பரமேஸ்வரனுடைய ரூபம். அப்பேற்பட்டதான அந்த பரமேஸ்வரன் ஒரு சமயம் கைலாசத்தில் இப்படி நடந்து போயின்னு இருக்கும்போது ஒரு கண்ணாடியை கடந்து போகிறார். அந்த கண்ணாடியில் தன்னுடைய உருவம் தெரியறது. அந்த உருவத்தை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் பரமேஸ்வரனே அது மேலே மோகிச்சிட்டார். சே, ரொம்ப அழகாக இருக்கும்ல. அப்போ அந்த கண்ணாடியில் இருக்கிற உருவத்தை பார்த்துட்டு அவர் சொன்னாராம், ஹே சுந்தரான்னாராம். அந்த கண்ணாடியிலேருந்து ஒரு உருவம் இறங்கி வந்துடுத்து. அந்த இறங்கி வந்த உருவம் தான் சுந்தரமூர்த்தியாக இன்னொரு அவதாரமாக பூலோகத்தில் பிறக்கிறார். சாட்சாத் பரமேஸ்வரனுடைய ஸ்வரூபம்.
பரமேஸ்வரனுடைய அழகின் உருவம். அப்பேற்பட்டதான சுந்தரமூர்த்தியானவர் இங்கே பூலோகத்தில் பிறகுறார். அப்போ பிறந்து அவர் ஏதோ லௌகிக வாழ்க்கையில் ஈடுபடணும்னு ஆசைப்பட்டு போகும்போது சுவாமி தடுத்தாள் கொண்டு, இல்லை நீ என்ன சேர்ந்தவன் வரணும் அப்படின்னு சொல்லி சுந்தரமூர்த்தியார கல்யாண கட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த கல்யாண கோலத்தில் இருக்கக்கூடிய அந்த சுந்தரமூர்த்தியார தன்னடிமைப்படுத்தி கூட்டின்னு வந்துட்டார். அதுக்கப்புறம் என்னடா பண்ணார் அப்படின்னா, என்னை பற்றி பாடுனார். சுவாமின்னு தெரிஞ்சுடுத்தோ, இருந்தாலும் இவருக்கு என்ன பாடுறதுன்னு தெரியல. என்ன பாடுறதுன்னு தெரியலையே. சித்த நாள் முன்னாடி கல்யாணத்தை நிறுத்தின போது என்னை திட்டினியே, அதுதான் பாட்டுன்னார் அவர். என்னன்னா கல்யாணத்தை நிறுத்தின போது அவர் பித்தான்னு திட்டினாராம். பித்தா நீ இப்படி கல்யாண கோலத்தில் இருக்கிற என்னை நான் உனக்கு அடிமை, எங்கள் தாத்தா கொள்ளு தாத்தா எழுதி கொடுத்தார், பட்டை எழுதி கொடுத்தாருன்னு செப்பு தக்கிட்ட எடுத்துகிட்டு நிற்கிறியே, நீ என்ன பித்தான்னு கேட்டார். அதுதான்ப்பா என்னை விழுந்து பாடுறது, பித்தானே பாடுனார். பாட ஆரம்பிச்சுட்டார். அதுலேருந்து ஆரம்பித்து பார்த்தோம்னு சொன்னால், சுவாமியை எப்பப்பெல்லாம் இவர் பார்க்கணும்னு நினைக்கிறாரோ அப்பப்பெல்லாம் சுவாமி இவர்கிட்ட வரார். சுவாமியை நம்ம பார்க்கணும்னு சொன்னால் கோவிலுக்கு நம்ம போய் பார்க்கணும். அதுவும் விக்கிரகத்தை தான் பார்க்க முடியும். விக்கிரகத்தை சுவாமின்னு நம்பணும். ஒருத்தர் அழகாக சொன்னால், வெளிநாடுகளில் ஒரு ஃபோட்டோவை காமிச்சு, ஒரு யானையினுடைய ஃபோட்டோவை காமிச்சு, இது என்ன அப்படின்னு கேட்டால் யானைன்னு சொல்லக்கூடாது, இது யானை ஃபோட்டோன்னு சொல்லணும்னு சொல்லி தருவா. எப்பேற்பட்ட நுணுக்கமாக சொல்லித்தரா குழந்தைகளுக்கு. அந்த மாதிரி நம்ம பாரத தேசத்தில் கொண்டு வரணும்னு ஒருத்தர் சொன்னான். நான் அது இல்லைன்னு சொன்னேன். என்ன காரணம்னா, ஏன் அதை யானைன்னே சொல்லி தருவோம் பாரத தேசத்துலேன்னு சொன்னால், அந்த யானை ஃபோட்டோவை பார்த்தா அந்த குழந்தை அது யானைன்னு சொல்ல ஆரம்பிக்கிறதுல தான் சுவாமியினுடைய ஃபோட்டோவை பார்த்து அது சுவாமின்னு சொல்ல ஆரம்பிக்கிறது. இது சுவாமியினுடைய ஃபோட்டோ, சுவாமியினுடைய விக்கிரகம்னு யாருக்கும் சொல்லி தரதில்லை. காமாட்சி அம்மன் கோயில் வரோம் அப்படின்னு சொன்னாக்க பங்காரு காமாட்சின்னே பேர், சொர்ண காமாட்சி, தங்கத்தால் ஆனவள்னே பேர் அவளுக்கு. ஆனாலும் இது தங்கத்தால் ஆன காமாட்சி விக்கிரகம்னு யாரும் சொல்கிறதில்ல. அவளை காமாட்சின்னே சொல்லித்தரோம் குழந்தைகளுக்கு, இல்லையா? எத்தனை பேர் தஞ்சாவூர் மேலே இது அக்கறை பார்த்தோம், எல்லா இடத்துலையும் பார்த்தோம்னா எழுந்துக்கிறச்சே காமாட்சி, உட்காந்துக்கிறச்சே காமாட்சி. எத்தனை பேருடைய வாக்கில் அது புரண்டு பழகிருக்கு. அப்போ சதா சர்வ காலமும் அப்போ காமாட்சி காமாட்சின்னு சொல்கிறேங்களே, அப்போ என்னடா நான் தான் இங்கே இருக்காளே காமாட்சி. அப்போது சின்ன வயசுலேருந்து ஆரம்பிக்கிறது பாரத தேசத்தில் இந்த பழக்கம். அதனால அந்த நாட்டில் உள்ள சம்பிரதாயத்தை நம்ம ஃபாலோ பண்ணுறது இல்லை அப்படின்னு நுணுக்கமாக பாடம் கற்கிறது நம்மளை தவிர வேற யார் இருக்கா? குருகுல வாசத்துலேருந்து ஆரம்பித்து சிக்ஷை எப்படி பண்ணுறதுங்கிறத எல்லாருக்கும் எடுத்துக்காட்டாக வழிநடத்தின தேசம் பாரத தேசம். அது எப்படி இன்னொருத்தர்லேருந்து கற்றுக்கிற மாதிரியா இருக்கும்? வாய்ப்பே இல்லையே. அப்போ ஏன் சொல்லி தரதில்லைன்னா, அதுதான் பரமேஸ்வரன் நம்பணும், அதுதான் காமாட்சின்னு நம்பணும், அதுதான் சுவாமி முருகன் பிள்ளையார் அப்படி தான் நம்பணும். அதில் சுவாமி இருக்கார். என்ன காரணம்னா, நம்பிக்கையினால தான் அங்கே சுவாமியே இருக்கார். ஆற்றுல எல்லா ஃபங்க்ஷனும் பண்ணுறோம். லிஸ்ட்டு எழுதும்போது ஒரு ஃபங்க்ஷனுக்கு சுபகாரியத்துக்கு லிஸ்ட்டு எழுதும்போது ஆரம்பத்தில் என்ன பண்ணோம், மஞ்சப்பொடின்னு போடுறோம். அப்போ அந்த மஞ்சப்பொடியை நேராக போய் கடையிலேருந்து வாங்கிட்டு வரோம். கடையில் போனால் மஞ்சப்பொடி தான் கேட்குறோம். ஆற்றுக்கு வந்ததுக்கப்புறமா அது மஞ்சப்பொடி தான். வாத்தியார் கைக்கு போகும்போது அது மஞ்சப்பொடி தான். அதில் தீர்த்தம் ஊற்றும் போது மஞ்சப்பொடி தான். ஆனால் அதை பிடிச்சதுக்கப்புறம் அது பிள்ளையாருட்டோம். ஏன்? அப்போது நம்புகிறோம் அந்த மஞ்சப்பொடியில் பிள்ளையார் இருக்கார். அப்போ நம்பிக்கைக்கு தான் சுவாமி வராரே தவிர நம்பாத போது சுவாமி இல்லை அந்த இடத்துல. அதனால தான் அழகாக சொன்னார், அர்ச்சாமீதி தியா எதேவ குசுமம் க்ஷிப்த்வா ஜனோ முச்சியதே வித்யாமீதி தியா ததேவ குசுமம் பஸ்மீகிருதோ மன்மதா இத்தியாபியந்தர விருத்தி மாத்திர ரசிகான்னார் பரமேஸ்வரனை. ஒரு இந்த லோகத்தில் இக வாழ்க்கையில் கஷ்டப்படாமல் முக்தி அடையணும் அப்படின்னு சொன்னாக்க ஒரு பரமேஸ்வரன்கிட்ட போய் ஒரே ஒரு பில்வத்தை ஒரு புஷ்பத்தை எடுத்து அப்படி சமர்ப்பிச்சுட்டா போகிறோம். மந்திரம் தெரிஞ்சோ தெரியாமலோ கோட்டி வம்சத்தோடு சேர்ந்து கைலாசம் கொடுத்துருவார் பரமேஸ்வரன்.
அப்போது அர்ச்சாமீதி தியா, நான் உன்னை பூஜை பண்ணுறேன் அப்படின்ற மனசில் அதை வச்சுட்டு நான் உன்னை பூஜை பண்ணுறேன்பான்னு நினச்சிண்டு ஒரு புஷ்பத்தை சமர்ப்பிச்சுட்டு, யாருடைய தலையில் புஷ்பத்தை சமர்ப்பிச்சுட்டு இந்த ஜனங்கள் எல்லாரும் முக்தி அடையிறாளோ அதே புஷ்பத்தை மன்மதன் என்ன நினச்சின்னா வித்யாமீதி தியா ததேவ குசுமம்னா, நான் இந்த பரமேஸ்வரனை ஜெயிச்சுடுறேன் பாரு, இந்த க்ஷணம் என்னுடைய பானத்தினால அவரை கட்டுப்படுத்திடுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதே புஷ்பத்தை தான் போட்டான். புஷ்பபானன்னு பேர் அவனுக்கு. அவனுடைய அஞ்சு புஷ்பம் தான் அவருக்கு அம்பே மன்மதனுக்கு. அவரும் புஷ்பம் தான் போட்டார். என்னடா ஆச்சுன்னா சாம்பலை போயிட்டார்னா பஸ்மீகிருதோ மன்மதா, என்னடா நான் இத்தியாபியந்தர விற்பி மாத்திரசிகா, அவன் என்ன செய்யறான்னு யோசிக்க மாட்டான் நான் சுவாமி, அவன் என்ன நினச்சிட்டு செய்கிறான்னு யோசிப்பாரான். அப்போது நினச்சதுக்கு தான் இங்கே பலன் அப்படிங்கிறதுனால தான் நம்பிக்கை தான் பலன், நம்பிக்கையை தவிர வேறு எதுவுமே கிடையாது. அப்போது நேராக சுவாமியை பார்க்க நம்ம கோயிலுக்கு போவோம், அங்கே விக்கிரகம் இருக்கும், விக்கிரகத்தையே சுவாமின்னு நம்பணும். ஆனால் பதிலுக்கு பேச மாட்டார். சுவாமி பேசினால் நம்மளால் புரிஞ்சுக்க முடியாது. ஆனால் சுந்தரமூர்த்தியாருக்கு அப்படி இல்லை. இவர் சுவாமியை பார்க்கணும்னு ஆசைப்பட்டா, ஆமாம் நீ ஏதோ பார்க்கணுன்னு ஆசைப்பட்ட மாதிரி தெரிஞ்சுது, அதுக்காக வந்தேன் அப்படின்னு சுவாமி நேராக வந்து சுந்தரமூர்த்தியார்ட்ட பேசுவாராம். அப்பேற்பட்டதான ஒரு சக்கியம் ஏற்பட்டுடுத்தோ, சுவாமியினுடைய ஃப்ரெண்டுன்னே தீர்மானம் ஆகிடுது. எதுக்கோ தூதெல்லாம் வேறு அனுப்புகிறார், இந்த மாதிரி பண்ண போறியா இல்லையா? அப்போ பறவை நாச்சியார்னு திருவாரூரில் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை இருக்குது, நீ எனக்காக தூது போன்ட்டார். அவரும் கிளம்பி திருவாரூரில் வீதியாக நடக்கிறார் தியாகராஜர். அப்போது அப்பேற்பட்ட சுந்தரர் சுவாமிக்கே சகாவாயிட்டார். அப்போ ஒரு நாள் தியாகராஜர் தரிசனம் பண்ணுறதுக்காக உள்ளே போகும்போது அவசரத்தில் ஏதோ யாருக்கோ சிவாரசம் பண்ணுறதுக்காக அவர் நேராக உள்ளே போயின்னு இருக்கிற அவசரத்தில் முன்னாடி இருந்த சிவபக்தால் கொஞ்சம் கவனிக்காமல் அவளுக்கு ஒரு நமஸ்காரம் சொல்லாமல் முன்னாடி போயிட்டார். அப்படி போகிற சமயத்தில் அங்கே விரண்மிண்ட நாயனார் ஒரு நாயனார் இருந்தார். அவர் எழுந்துட்டு சுந்தரமூர்த்தியார் நிற்க வச்சு கேள்வி கேட்குறார், சுவாமி உங்களுக்கு சகாவாயிட்டாருங்கிறதுனால வந்த மமதையோ இது? சிவனடியார் இத்தனை பேர் இங்கே உட்காண்டிருக்கா, இவாளை நமஸ்காரம் சொல்லாமல் இவாளுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணாமல் நேராக உள்ளே போகிறேலே சுவாமியை பார்க்க அப்படின்னதும் நான் அப்படி ஒன்றும் நினச்சிக்கலையே. சுவாமிகிட்ட ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கிறார், எனக்கு ஒன்றும் அப்படி ஒன்றும் வித்தியாசமான எண்ணங்கள் ஒன்றும் இல்லை, ஏதோ அவசரம் ஒன்றை பார்க்கணுன்ற ஆசையில் விறுவிறுன்னு வந்துவிட்டு இப்போ என்ன பண்ணுறதுன்னார். அவன் மேலே ஒரு பாட்டை பாடிவிட்டேன்னார். என்னன்னு பாடுறதுன்னார். சுவாமி எடுத்து கொடுத்தார், தில்லைவாழ் அந்த நத்தம் அடியார்க்கும் அடியேன் திருத்தொண்டர் தொகை அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரமூர்த்தியார் பண்ணுறார். தானே எடுத்து தரார் சுவாமி. அப்பா எல்லாருக்கும் அடியார்க்கும் அடியேனாதான்ப்பா இருக்கணும். தொத்பிருத்திய பிருத்திய பரிச்சாரக பிருத்திய பிருத்திய பிருத்தியஸ்ய பிருத்திய இதிமாம் ஸ்மரலோகநாதா ஸ்மர தேவநாதா அப்படின்னு சொல்லிவிட்டு உன்னுடைய வேலைக்காரனுக்கு 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 வேலைக்காரனா இல்லை நினச்சிக்கோன்னு சுவாமிகிட்ட பிரார்த்தனை. ஏன்னா நம்ம ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள் இல்லையே. சுவாமிகிட்ட போய் நான் இதை உனக்கு செஞ்சேனே நீ எனக்கு இதை செய்யலையேன்னு கேட்கறதுக்கு என்ன தகுதி இருந்துட்டு நமக்கு சுவாமிகிட்ட போய் கேட்கறதுக்கு? அப்படி என்ன பண்ணிட்டோம்? சதா சர்வகாலமும் அப்படி நினச்சிட்டு இருந்தோமா சுவாமியை? எப்போதும் பரமேஸ்வரனை தவிர அந்நிய சிந்தனை இல்லாமல் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கன்னு சொன்ன மாதிரி அப்படி சுவாமியை தியானம் பண்ணோமா நம்ம சுவாமிகிட்ட போய் கேட்கறதுக்கு? நான் உன்னை நினச்சேனே, உன்னை பூஜை பண்ணேனே, என்ன பண்ணிவிட்டோம்? எல்லா வேலையும் முடிச்சுட்டு கொஞ்சம் போகிற டைம் இருந்ததுன்னா உட்காந்துட்டு, அதுவும் அன்றைக்கி மூடு இருந்ததுன்னா உட்காந்துட்டு சுவாமியை பஜனை பண்ணுறோம். அப்போ இன்றைக்கி ஒரு தேவாரம் சொல்லுவோம், இன்றைக்கி ஒரு திருவாசகம் சொல்லுவோம், திருமுறையில் ஏதாவது ஒன்று சொல்லுவோம்னு டைம் இருந்தால் அதை பண்ணுறோம். பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீதி டைம் இருந்தால் நம்ம வாழ்க்கையை வாழணும். சுவாமியை தியானம் பண்ணுறது தான் வாழ்க்கை. மீதி டயத்தில் கொஞ்சம் போகிற எப்படி லௌகிகத்தை தான் பண்ணிக்கலாம். அதுக்கு நேர்மாறாக இருந்துவிட்டு சுவாமி எப்படி நம்ம கேள்வி கேட்க முடியும்? அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அடியார்களோட சங்கம் தான் நம்மளை அந்த நிலைக்கு கொண்டு போகும். யார் இப்படி இருக்காலோ, நித்தமும் எப்போதும் சிவனையே தியானம் பண்ணிட்டு யார் இருக்காளோ அவளை நம்ம சேவிக்க 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 அவளோட பழக 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 தான் அவளுடைய குணம் கொஞ்சமாவது நமக்கு வரும். அப்போ என்ன பண்ணுவோம்? ஒரு மணி நேரம் பூஜை பண்ணியிருந்த நம்ம இன்னும் கொஞ்சம் பண்ணுவோமே, இன்றைக்கி ஒரு தேவாரம் எக்ஸ்ட்ராவாக பாடுவோமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். அப்படி திருவாசகம் வாசிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அதை கீழே வைக்கிறதுக்கே நமக்கு மனசு வராது. அது இன்னும் ஒரு பாட்டு போயிட்டே இருக்கும். அதனுடைய
அந்த தேன், அந்த ஒரு தேனை சாப்பிட்டு பழகினவனுக்கு அந்த ருச்சி அப்படியே இருக்கும். திருவாசகம் என்னும் தேன் இல்லையா, அதை சாப்பிட்டு சாப்பிட்டு அந்த டேஸ்ட்டு பிடிச்சி போய் மறுபடியும் 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 அதே வாசிக்கிறோம். எத்தனை பேர் எத்தனை தடவை வாசிருப்பா திருவாசகம் முற்றோதல், திருவாசகம் முற்றோதல்னு எவ்வளவு நாள் எத்தனை இடத்துல நடக்கிறது. திருப்பி 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 அதை வாசிச்சுட்டே இருக்கா அப்படின்னு சொன்னால் அப்போ அது என்னாச்சு, தின்ன தெவிட்டாத தெள்ளமுதம் இல்லையா. அப்பேற்பட்டதான ஒரு பெரிய பொக்கிஷம் சிவபக்தி அப்படிங்கிறது. அதனால் என்ன பண்ணார், தில்லைவாழ் எந்தனத்தை மடியாருக்கு மடியேன்னு எடுத்து கொடுத்து, அப்பா இவாதான்ப்பா முக்கியம், நான் எடுத்துறேன் பாடுனார். சுந்தரமூர்த்தியார் சந்தோஷமாக ஆச்சு. அப்படி ஒவ்வொருத்தராக பாடிண்டே வரும்போது சுந்தரமூர்த்தியார் ஒருத்தரை பாடினார், அம்பரான் சோமாசி மாறனுக்கு அடியேன். வா மாறன், மாறநாயனார்னு நிறையா பேர் இருக்கா 63 அதில் இவர் எந்த மாறநாயனாருங்கிறது தெரியறதுக்காக வேண்டி இவர் பேர் மாறன் தான் பேர். மதனோ மன்மதோ மாரஹா அப்படின்னு மாறன் அப்படின்னு சொன்னால் மன்மதனுக்கு பேர். இப்போ மாறநாயனார் அப்படின்னு அவருக்கு பேர். அவருக்கு அடையாளம் சொல்லணுமே அப்படிங்கிறதுக்காக வேண்டி என்ன பண்ணார்னா, அம்பரான், அம்பர் மாகாணம்னு இருக்குது திருவாரூர் பக்கத்தில் ஊர் க்ஷேத்திரம், அந்த ஊரை சேர்ந்த மாறநாயனார் அதோடு சொல்லியிருந்தாலே போகிறோம். ஆனால் விசேஷமாக ஒன்று எக்ஸ்ட்ரா சொல்கிறார் அவர், அம்பரான் சோமாசி மாறன். சோமாசி அப்படிங்கிறது எங்கே இருந்ததுன்னா சோமயாஜி அப்படிங்கிறது தான் சோமாசின்னு மாறித்து. சோமயாகம் பண்ண மாறனுக்கு அடியேன். ஏன் அப்படி சொன்னார்னா அதுதான் சரித்திரமே. இன்றைக்கி அப்பேற்பட்டதான புண்ணிய தினம். இன்றைக்கி அம்பர் மாகாணத்தில் உற்சவம் நடக்கிறது. இன்றைக்கி சோமாசி மாறநாயனார் குரு பூஜை. இன்றைக்கி குரு பூஜை இன்றைக்கி அவரை ஸ்மரணம் பண்ணக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் நமக்கு கிடச்சிருக்கு, அதுவும் காமாட்சி சந்நிதியில். என்றைக்குமே அம்மாவுக்கு பக்தாள்கிட்ட ரொம்ப பிரியம் ஜாஸ்தி. அதனால் அப்பா கிட்ட போய் நம்ம நின்று பக்தாளை பற்றி பேசுகிறத காட்டிலும் அம்மா கிட்ட இருந்து நம்ம பக்தாளை பற்றி பேசணுன்னா இன்னும் கொஞ்சம் அதுக்கு சிவாசு ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் அப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் கிடச்சிருக்கு நமக்கு. அதுவும் ஷியாமா சாஸ்திரிகள் போல கர்மபராளாக இருந்தவா பூஜை பண்ண சுவாமி. வெறும் பக்தி பண்ணவா இல்லை ஷியாமா சாஸ்திரிகள் முதற்கொண்டு. அவளுடைய நித்திய நியமத்தோடு சேர்ந்து சுவாமியை எனக்கு சோதரின்னு சொல்லிட்டவர். ஷியாமகிருஷ்ண சோதரி. இந்த பக்கம் ராமர், அந்த பக்கம் கிருஷ்ணன், 2 பேருக்கு நடுப்புற இருக்காளாம் அம்பாள் நம்ம காமாட்சி. அதனால ஷியாம கிருஷ்ண சோதரின்னு வியாஜமாக 2 விதமாகவும் சொல்கிறார். ஷியாமகிருஷ்ணன் எனக்கு பேர், எனக்கும் அம்பா சோதரி, இவா 2 பேருக்கும் சோதரியாக நடுப்புற இங்கே வீட்டு இருக்கா, அதனால ஷியாமகிருஷ்ண சோதரின்னு. அப்பேற்பட்ட கர்மானுஷ்டானத்தோட பூஜை பண்ணதான பெரிய க்ஷேத்திரம் நம்ம பங்காரு காமாட்சி அம்மன் கோவில் சந்நிதி. அந்த சந்நிதியில் நம்ம இதை அனுபவிக்கிறோம். அவர் சோமயாகம் பண்ணார்ப்பா, அப்பேற்பட்ட மாறன். அப்போ அவருக்கு அடியேன்னு சுந்தரமூர்த்தியார் சொன்னார். இந்த திருத்தொண்டர் தொகை தான் நமக்கு முதல்ல கிடைச்சதான இந்த 63 நாயன்மார்களுடைய ஒரு சரித்திரம் நம்ம கை கிடைச்சது தமிழில். நம்பியாண்டார் நம்பி அப்படின்னு ஒருத்தர், அவர் என்ன பண்ணார், அந்த திருத்தொண்டர் தொகையில் சொல்லியிருக்கக்கூடியதான அந்த நாயன்மார்களுடைய சரித்திரம் ஒன்றுமே நமக்கு தெரியலையே, எங்கே போய் தேடுறதுன்னு தெரியலையேன்னு அவருக்கு ஒரு பிள்ளையார் பூஜை பண்ணியிருந்தார். அவர் நம்பியாண்டார் நம்பி, பொல்லா பிள்ளையார்னு பேர் அவருக்கு. பிள்ளையாரை நேராக கூப்பிட்டு வச்சு சாப்பாடு ஊட்டினவர். சின்ன வயசில் அப்பா போய் பூஜை பண்ணுன்னு சொல்லி அனுப்ப எதுவுமே படிப்பே வராதவருக்கு பாவம். அப்போ குழந்தைய போய் பூஜை பண்ணிட்டு வா, நான் இன்றைக்கி ஒரு நாள் வெளில போயிட்டு வரேன்னு சொல்லும் போது சுவாமி சாப்பிடுவாருன்னு சொல்லி வச்சுருக்கார். சொன்னேன் இல்லையா, சுவாமின்னு நம்பணும்னு. சுவாமி சாப்பிடுவாருப்பா நைவேத்தியம் பண்ணா அப்படின்னு அப்பா சொல்லியிருக்காரு. இதுக்கு நைவேத்தியம் பண்ணுறதுலாம் எப்படின்னு தெரியாது. நேராக போனால் ஸ்க்ரீன் போட்டுருவா, ஸ்க்ரீனுக்கு தான் இவரு நிற்பார். அதே மாதிரி போனால் திரை போட்டுட்டார், உள்ளுக்குள்ளே போனார். நைவேத்தியம்லாம் பண்ண தெரியாதா, பிள்ளையாரை கூப்பிட்டு சாப்பிடுங்கிறார். பிள்ளையார் சாப்பிட மாட்டேங்கிறார். ஏன்னா பிள்ளையார் சாப்பிட மாட்டேங்கிறியே, என் மேலே தானே கோவமா, எங்கள் அப்பா மந்திரம்லாம் சொல்லுவார், எனக்கு மந்திரம்லாம் தெரியாது, அதனால் நீ வரமாட்டேங்கிறியா சாப்பிட்றதுக்கு, நீ வந்தே ஆகணும், நீ சாப்பிட்லைன்னா எங்கள் அப்பா கோச்சுப்பா, உனக்கு சாப்பாடு கொடுக்க சொல்லி எங்கள் அம்மா மெனக்கட்டுன்னு இந்த பேர் கொழுக்கட்டையெல்லாம் பண்ணி அனுப்பிச்சிருக்கா, அதனால் நீ இதெல்லாம் சாப்பிட்ணும் அப்படின்னு கெஞ்சறார். அந்த பிள்ளையாரை காணும். அதனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த குழந்தைக்கு வெதும்பி கோவம் வந்து, நீ சாப்பிட்லேன்னா நான் பிராணனை விட்டுருவேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையார் அந்த பீடத்து மேலே தன்னுடைய தலையை மோதிக்க பிள்ளையார் பிரத்யட்சமானார். அத்தனை பிரசாதையும் சாப்பிட்டார். வெளில வந்தால் யாரும் நம்ப மாட்டேங்கிறா பிள்ளையார் சாப்பிட்டாருன்னு.
ஏன் இந்த குழந்தை நேராக போனால் திரைய போட்டுனா உள்ளுக்குள்ளே இருந்தால் இவன் சாப்பிட்டான்னு நினச்சா அன்னி முழுக்க அடி. அவள் அப்பாட்ட உண்மையை சொல்லு என்ன பண்ணேன், உண்மையை சொல்லு என்ன பண்ணேன், பிள்ளையார் தான்ப்பா சாப்பிட்டார், பிள்ளையார் தான்ப்பா சாப்பிட்டார். நம்ப மாட்டேன்றார் அவள் அப்பாவும். மறுநாளைக்கு என்ன பண்ணார், சரி இன்றைக்கி நீயே பூஜை பண்ணினார், சந்தோஷமாக கிளம்பிட்டார், இன்றைக்கும் பிள்ளையாரை பார்க்க போகிறோம். அப்போது அந்த திரையை விளக்கிண்டி இவர் துவாரத்து வழியாக பார்க்குறாரு அப்பா, உள்ளே என்ன நடக்கிறது பார்ப்போன்னு. முதல் நாள் மாதிரியே இன்றைக்கும், ஆனால் எக்ஸ்ட்ராவாக ஒரு பிரயத்தனம் என்னன்னா, இவ அப்பா ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்காராம். பிள்ளையாருக்கு இந்த குழந்தைக்கு தரிசனம் கொடுக்குறோம், சரி அவள் அப்பா இதுக்கு தரிசனம் கொடுக்கணும். அதனால் இன்றைக்கி இன்னும் லேட்டாகுது. அப்போ மறுபடியும் முதல் நாள் மாதிரியே பிரயத்தனம் பண்ணு, பிள்ளையார் மறுபடியும் வந்தார். லோகத்துக்கே தெரிஞ்சுது, பிள்ளையாரே ஞானோபதேசம் பண்ணார், சர்வ வித்தையும் உனக்கு வந்து சேரட்டும்னு ஆசீர்வாதம் பண்ணார். அப்பேற்பட்டவர் நம்பி ஆண்டார். நம்பி அவர் சொன்னார், இவருடைய சரித்திரம் தெரியலையே நமக்கு அப்படின்னு நேராக போய் பிள்ளையார்கிட்ட போய் பிரார்த்தனை வேண்டார். அப்பா இந்த மாதிரி திருத்தொண்டர் தொகைன்னு சுந்தரமூர்த்தி பண்ணியிருக்காரு, வரிசையாக எல்லாரோட சரித்திரம் பேர் கேட்கவே அவ்வளோ நமக்கு ஆச்சரியமாக இருக்கே, அவ்வளோ ஆசையாக இருக்கு அவளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு. ஆனால் எனக்கு எதுவுமே கிடைக்கலையே, உனக்கு தான் எல்லாம் தெரியுமே, நீ ஆசீர்வாதம் பண்ணுன்னார். பிள்ளையார் ஆசீர்வாதம் பண்ணிட்டார் நம்பியாண்டார். நம்பிக்கை அவர் என்ன பண்ணார், உடனே அவர் தெரிஞ்சுன்னு பேசாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இல்லை, இதை லோகத்துக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அவர் என்ன பண்ணார்னா எழுதுகிறார், திருத்தொண்டர் திருவந்தாதி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒன்று எழுதுகிறார். அதுதான் அடுத்த ஆதாரம் நமக்கு இந்த நாயன்மார்களுடைய சரித்திரத்துக்கு. அவர் சோமாசி மாறநாயனாரை பற்றி எழுதுகிறார். சூதப்பொழில் அம்பர் ரந்தனன் சோமாசி மாறன் என்பான். அப்பா ஒரு பெரிய மாமர தோட்டம், ஃபுல்லாக மாமரமாக சூழ்ந்திருக்கக்கூடியதான ஒரு தேசம்பா. அதுக்கு அம்பர்னு பேர், திரு இன்னம்பர் அப்படின்னு அந்த க்ஷேத்திரத்துக்கு பேர். இப்போ வழக்கில் நம்ம அம்பர் மாகாணம் அப்படின்னு கூப்பிட்டுருக்கோம். அதில் அந்தன குலத்தில் பிறந்தவன், பிராமணனாக பிறந்தவன் சோமாசி மாறன் என்பான். யாகம் பண்ணத்தினால அவனுக்கு சோமயாசிங்கிற ஒரு பேர் உண்டுப்பா. ஆனால் அவனுக்கு இயற்பெயர் மாறன்னு பேர். அவனுடைய குணம் என்ன அப்படின்னா, வேத பொருள் அஞ்செழுத்தும் விளம்பியல்லால் மொழியான். இந்த வேதம்னு ஒன்று சொல்கிறோமே, அதுக்கு ஒரு பொருள்னு ஒன்று இருந்தால் அது என்னவாக இருக்குமோ அப்பேற்பட்டதான இந்த அஞ்செழுத்து மந்திரம். அதை மட்டுமே சொல்லுவான், மீதி எதையும் சொல்ல மாட்டான். அதை எப்போதும் சொல்லிட்டு இருக்கிறது விஷயம் இல்லை, அல்லால் மொழியான், வேறு எதையும் பேசுறதே கிடையாது. சதா சர்வ காலமும் பஞ்சாட்சரத்தையே சொல்லிட்டு இருப்பான். நீதிப்பரன் மண் நித்த நியமன் பறவை என்னும் மாதுக்கு காந்தன் வன் தொண்டன் தனக்கு மகிழ் துணையே. எப்போதும் எப்படி வாழணும்னு சதாச்சாரத்தில் சொல்லப்பட்டிருக்கோ அதுபடி வாழக்கூடியவன், நித்தியபடிக்கு அதை நியமமாக வச்சுட்டு இருந்தவன். ஒரு பக்தன், ஒரு சிவபக்தன் அப்படின்னு சொன்னாக்க அவனுக்கு என்ன லட்சணம்? விபூதி, ருத்ராட்சம், வாயில பஞ்சாட்சரம், அவ்வளோதான் விட்டார். வேறு எதுவுமே சிவபக்தன் லட்சணம் இல்லைன்ட்டார். வேறு எதையும் இவர் பார்க்கல. இது 3 இருந்தால் ஓகே, அவ்வளோதான், அவன் சிவபக்தன் ஏற்றுக்கோ. அதை நித்திய நியமமாக வச்சுட்டு இருக்கணும். இப்போல்லாம் விபூதிட்டுண்டா என்ன விசேஷம் அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது. ஏதாவது புதுசாக புடவை கட்டின்டா ஏதாவது விசேஷமா, இல்லை வேஷ்டி கட்டினா ஏதாவது விசேஷமா, இன்றைக்கி புதுசெல்லாம் கட்டின்னு இருக்கையில் சொல்லலாம். ஆனால் விபூதி இட்டுண்டாலே அதில் ஏதாவது விசேஷமாக விபூதிலாம் இட்டுன்னு இருக்கையில் அப்படி விபூதி ஒரு கால் இட்டுன்றது அழிஞ்சு போயிருந்ததுன்னு சொன்னால் நெத்தியில் விபூதி இல்லாமல் இருக்கே எட்டுங்கொலைன்னு சொல்கிற மாதிரி இருக்கணும். அப்போ அது நித்தியப்படி பழக்கமாக இருக்கணும். உட்காந்து ஒரு நாள் உட்காந்து ஓரமாக ஜெபம் பண்ணியிருந்தா நீங்கள் தான் விசேஷமாக ஜெபம்லாம் பண்ணுறாரு அவர் அப்படிங்கப்படாது. இன்றைக்காவது ஒரு நாள் ஜெபம் பண்ணாமல் அவர் ஏதோ பேசின்னு இருக்காரு, ஏதோ முக்கியமான சமாச்சாரமாக தான் இருக்கும், அதனால தான் அவர் பஞ்சாட்சரம் சொல்லாமல் பேசின்னு இருக்கார், அதனால் அது என்னன்னு கேட்டுன்னு வந்துடுவோம், ஏதோ முக்கியமான சமாச்சாரம் அப்படி இருக்கணும். அவர் பேசினாலே அது முக்கியமானதாக இருக்கணும். ஜெபம் பண்ணது தான் எப்போது நியமமாக இருக்கணும். அப்படி நித்திய நியமமாக வச்சுருந்தாராம் அவர் இந்த பஞ்சாட்சர மந்திரத்தை ஜெபம் பண்ணுறதை. அவர் இன்னும் சிரேஷ்டம் எதனாலடா பெற்றார் அப்படின்னு அவர் சொல்லும்போது அழகாக சொன்னார்.
பறவை என்னும் மாதுக்கு காந்தன் வந்தொண்டன் தனக்கு. பறவை பறவைன்னு சொல்லிட்டு ஒரு நாச்சியார், அவளுக்கு காந்தன்னு சொல்லக்கூடிய சுந்தரமூர்த்தி யாருக்கு, வன் தொண்டன்னு சொல்லக்கூடியதான சுந்தரமூர்த்தி யாருக்கு ஃப்ரெண்டு பாவர், மகிழ் துணையே, அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதான ஒரு துணையாக இருந்தார்ப்பா சோமாசி மாரநாயனார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திருத்தொண்டர் திருவந்தாதியில் ஒரு பாட்டு சோமாசி மாரநாயனாருக்குன்னு ஒதுக்கிட்டார். அதை ஆதாரமாக வச்சு சேக்கிழார் 12வது திருமுறையாக திருத்தொண்டர் புராணம் எழுதுகிறார். அதுக்கு பெரிய புராணம்னு பேர். ஏன்னா பகவானை காட்டிலும் பெருசு பக்தாள். அதனால பகவானை தாண்டி பக்தாளை பற்றி பேசினதான ஒரு புராணம்ங்கிறதுனால இதுக்கு பெரிய புராணம்னு பேர் எழுத்து. அப்பேற்பட்டதான பெருசு. அதை மிக்கிறதுக்கு யாரும் கிடையாது, பக்தால மிஞ்சினதுக்கு யாருமே கிடையாது லோகத்தில். அதனால பெரிய புராணம்னு பேர். அந்த பெரிய புராணத்தில் அழகாக சேக்கிழார் சோமாசி மாரநாயனார் சரித்திரம் எடுத்து பார்த்தோன்னு சொன்னால், அவருக்கு ஆதாரமான கிரந்தமான இந்த திருத்தொண்டர் திருவந்தாதியில் என்ன சொல்லியிருக்காரோ அதை முழுக்க அப்படியே சொல்லியிருப்பார். எந்த விதமான ஏற்றமும் குறைச்சலும் இருக்காது. அதில் என்ன சொன்னாரோ அதை மட்டும் அப்படியே சொல்லிட்டு மேலே போயிருப்பார் சேக்கிழார். ஏன்னா பெரிய புராணம்ங்கிறது ஆதார கிரந்தம். அதில் ஒன்று சொல்லியிருக்குன்னு சொன்னால் அது கண்டிப்பாக உண்மையாகத்தான் இருக்கும். அப்பேற்பட்டதான ஒரு கிரந்தம். அதனால் என்ன பண்ணார்னா, சூதம் பயிலும் பொழில் அம்பரில் தூயவாய்மை வேதம் பயிலும் மறையாளர் குலத்தின் மேலோர் ஏதம் புரியும் ஜெயில் செற்றவர்க்கு அன்பர் வந்தால் பாதம் பணிந்தார் அமுதூட்டு நற்பண்பின் மிக்க. அவர் சூத பொழிலினார், இவர் சூதம் பயிலும் பொழிலினார். மாமரங்கள் நிறையா இருக்கக்கூடியதான ஒரு தேசம். அம்பர்னு பேர் அதுக்கு. சிவபக்த விலாசத்தில் அதுக்கு அழகாக சொன்னார், சம்பதாகரபூரஸ்தி சம்பகாராமவாசிதா சம்பராரேஸ்து தாமேஹாஸ்தி அம்பராக்கியம் மகாஸ்தலம். அந்த ஸ்தலத்துக்கு என்ன பெருமை அப்படின்னு சொன்னால், எப்போதும் நல்லதை மட்டுமே கொடுக்கக்கூடியதான், எப்போதும் செழிப்பாக இருக்கக்கூடியதான், அங்கே வாழக்கூடியவா அத்தனை பேருக்கும் செல்வத்தை அள்ளித்தரக்கூடியதான ஒரு பிரதேசமா, பூப்பிரதேசமா. சம்பகாராம வாசிதா சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் ஒன்று சொன்னார், சம்பராரேஸ்து தாமே ஹாஸ்தி. இங்கே சம்பரன்னு சொல்லக்கூடியதான ஒரு அசுரனுக்கு எதிரின்னு சொல்லக்கூடியதான பரமேஸ்வரனுடைய ஒரு வீடு இங்கே இருக்குது. அங்கே சுவாமிக்கு கோவில் இருக்குங்கிறது அது தனி விஷயம். ஆனால் இங்கே ஒரு வீடு இருக்குது அப்படின்னு சொன்னதுனால என்னாச்சா, சோமயாசி மாரநாயனாரோட வீட்டையும் சுவாமியோட வீடுன்னு இவர் கணக்கெடுத்துட்டார். ஏன்னா கிருஷ்ணர் தூதுக்காக ஹஸ்தினாபுரத்துக்கு வரார். அப்படி வரும்போது ஒரு பக்கம் பீஷ்மர், இன்னொரு பக்கம் துரோணர், கிருபர், சல்யன் அத்தனை பேரும் சூழ நிற்கும்போது துரியோதனாதிகள் எல்லாரும் பின்னாடி வரும்போது யார் ஆற்றுல தங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆமா பார்த்துட்டே வரார். இது யாராகும், அது யாராகும், அது யாராகும்னு ஒவ்வொன்றா கேட்டுட்டே வர, எல்லாரும் கூட இருந்துவா ஒவ்வொருத்தரா அந்தந்த ஆகம் வந்தோடனே அவாவா முன்னாடி வந்து இது என்னோட ஆகும், இது என்னோட ஆகும், இது என்னோட வீடுன்னு என்னோட அரண்மனை, என்னோட மாளிகைன்னு ஒவ்வொருத்தரா சொல்லிகிட்டே வரும்போது பீஷ்மாச்சாரியால் முதற்கொண்டு எதுலேயுமே பற்று இல்லாமல் பிரம்மச்சாரியாக இருக்க போகிறேன்னு சொல்லி சபதம் எடுத்து பற்றே இல்லாமல் இருக்கக்கூடியவர் சுவாமி பிரம்மச்சாரின்னு ஒத்துண்ட ஒருத்தர். சுவாமி ஹனுமாரியும் பீஷ்மரையும் தவிர மீதி யாரையும் பிரம்மச்சாரின்னு ஒத்துக்க மாட்டேன்ட்டார். இதெல்லாம் பிரம்மச்சாரின்னு பேர் வச்சுட்டுருக்கா, அவ்வளோதான். ஹனுமார் பீஷ்மர் ரெண்டே பேர் தான் பிரம்மச்சாரின்ட்டார். அப்போது அப்பேற்பட்டவர் அவருடைய மாளிகையை பார்த்து இது என்னுடைய மாளிகைன்னாராம் பீஷ்மாச்சாரியார். அதுக்கப்புறம் தாண்டி போகும்போது விதுரருடைய ஆகம் வந்தது. அவர்கிட்ட பார்த்து இது யார் வீடு அப்படின்னு கேட்டதுமே மொத்த பேர் திரும்பி பார்க்குறா. ஏன்னா கூட்டத்துக்குள்ளே விதுரர் இல்லை. அவர் ஓரமாக இருந்தது, அடியாருக்கும் அடியேன் இல்லையா, தொண்டர் அடி பொடி அப்படிங்கிறத மனசில் வச்சுன்னு ஓரமாக நிற்கிறார். நம்மெல்லாம் கிருஷ்ணங்கிட்ட போகலாமா அப்படி.
அப்போ இது யார் ராகம் யார் வீடுன்னு கேட்டோடனே ஒத்தரும் பதில் சொல்ல காணோம். எல்லாரும் மௌனமாக இருக்கவே அங்கேருந்து விதுரர் முன்னாடி வந்து எங்கள் அம்மா கிருஷ்ணனுக்குன்னு கட்டி வச்ச வீடுன்னாராம். அது தான் கட்டின வீடு கூட அந்த அகங்காரம் கூட இல்லை விதுரருக்கு. எங்கள் அம்மா கிருஷ்ணனுக்குன்னு கட்டி வச்ச வீடுன்னார். மொத்த பேரையும் கையை விட்டார், நேராக சுவாமி உள்ளே போயிட்டார். அப்போது சம்பராரேஸ்து தாமே ஹாஸ்தி அப்படின்னு சொல்லும்போது என்னாச்சுன்னு சொன்னால், பரமேஸ்வரனுக்கு இங்கே ஒரு வீடு இருக்குன்னார். சோமாசிமார நாயனாரோட வீடை தூக்கி பிடிக்கிறார் அவர். சுவாமிக்கு இங்கே ஒரு வீடு இருக்குப்பா, அம்பராக்கியம் மகாஸ்தலம். அம்பரம்னு பேர் அந்த ஊருக்கு. அப்பேற்பட்டதான ஒரு ஸ்தலம். அந்த ஸ்தலத்தில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு சொன்னால், கேசே குடிலதா யத்ரே காഠின்யம் குச்சகும்பயோ ஸ்திரீணாமேவாதரே ராகः காமஹ நித்யம் சிவார்ச்சனே. அவர் ஆரம்பிக்கும்போது பரமேஸ்வரனுடைய பக்தாளுக்கு சேவை செஞ்சவாளுக்கும் பரமேஸ்வரனுடைய பதவியே கிடச்சிருத்துப்பா, அப்பேற்பட்ட கதையை சொல்கிறேன்னு ஆரம்பிக்கிறார். ஆனால் ஆரம்பித்த 2வது ஸ்லோகத்திலேயே கேசே குட்டிலதான்னார். அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஸ்திரீகள் அத்தனை பேருக்கும் அந்த சுருள் கேசமாக இருக்குமா, அப்படி வளைஞ்சி நெளிஞ்சு குறுக்க போயிட்டு வந்த கேசமாக இருக்குமா. எந்த இடத்துல கঠিனத்தன்மர்களுமோ அந்த மாதிரி இருக்குமா. அதரே ராகா, அந்த சிவப்பாக இருக்கக்கூடிய, அதாவது ஒரு விஷயத்தில் ஆசைப்பட்டு அந்த ஆசை கிடைக்காம போகும்போது அந்த ஆசையை அடையணும்னு நினைக்கக்கூடிய போது இருந்தாலும் அதிலேருந்து தள்ளியிருப்போன்னு ஒரு எண்ணம் நமக்கு தோணும் போது, எல்லாமா கலந்துருக்கும் போது வரக்கூடியதான ஒரு நிலைமைக்கு பேர் ராகம்னு பேர். அதனால் ஏற்படக்கூடிய அந்த ஒரு செக்கச்செவந்து இருக்கக்கூடியதான ஒரு விஷயம். அப்போ உதடு செவக்க இருக்கும். எங்கே கঠিனத்துவம் இருக்கணுமோ அந்த இடத்துல கঠিனத்துவம் இருக்கும், காഠின்யம் இருக்கும். கேசத்தில் வந்து வளைவு நிலைவு இருக்கும். ஏடா பக்தாளை பற்றி சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு எதுக்கு ஸ்திரீகளை பற்றி வர்ணிக்கிறா? அந்த ஒரு ஸ்திரீகள்னா அந்த இடத்துல ஒரு ஏவகாரம் போட்டார், ஸ்திரீனாமேவேன்னு. அந்த ஏவகாரத்தை வெறின்ன ஸ்திரீனாமுக்கு அப்புறம் அன்னியம் பண்ணோன்னா விஷயம் புரியாமல் போயிடும். குட்டிலதா கேசே ஏவேன்னு அங்கே அன்வயம். வளைஞ்சி நெளிஞ்சி ஒரு சிக்கு பிடிச்சா மாதிரி இருக்கக்கூடியதான ஒரு விஷயம் ஸ்திரீகளுடைய கேசத்தில் மட்டும்தான்பா இருந்தது, இவளுடைய மனசில் இல்லைன்னார். மனசு வளையவே இல்லையா, நேராக இருக்கான். காഠின்யம்ங்கிறது அந்த ஸ்திரீகளுடைய அங்கத்தில் தான் இருந்ததே தவிர இவளுடைய ஹிருதயத்தில் இல்லைப்பா. ஹிருதயம் அப்படியே ஆர்திரமாக நினைஞ்சதாக இருக்குமா. அப்போ அந்த ராகம்னு சொல்லக்கூடியதான விஷயம் இருக்கே, ஒன்று இருந்து அது மேலே ஆசைப்பட்டு அது கிடைக்காம ஒரு கால் கிடைச்சா கூட அதில் தள்ளி நிற்கக்கூடியதான அந்த ராகம்னு பேர் இருக்கே, அதுவும் அந்த அதரத்தில் தான்ப்பா இருந்தது. அப்போ இவளுடைய ஆசை எதிராதுனா காமோ நித்தியம் சிவார்ச்சனேன்னர். அந்த இடத்துல நித்தியம் எது மேலே ஆசை இருந்ததுன்னா சிவார்ச்சனே ஏவ நித்தியம் காமஹா அப்படின்னு அந்த இடத்துல ஏவகாரத்தை அன்வயம் பண்ணோன்னா 2வது ஸ்லோகத்தோட அர்த்தமே மாறிவிடும். அப்போ என்னென்ன இருந்தாலும் மனசு எந்த விதமான சஞ்சலமும் இல்லாமல், எந்த விதமான ஆசைகளும் இல்லாமல், ஹிருதயம் கடினமாக இல்லாமல் அப்படி ஒரு ஆர்திரத்தோட எப்போதும் நித்தியபடி சிவநாமத்தை சொல்லணும், சிவனை அர்ச்சனை பண்ணணுங்கிற எண்ணத்தில் மட்டுமே அத்தனை பேருக்கும் என்ன வந்துதான், எத்ராலயேஷு யஷ்ட்ரீணாம் வலபீநீடவாசினஹ படந்தி சாரிகா ஸ்ரௌதம் கல்பசித்தாந்த நிர்ணயம். அந்த ஸ்தலத்துக்கு ஒரு பெருமை உண்டு. என்னன்னா அந்த ஆலயத்தில் வந்து நிறைய பேர் யாகம் பண்ணியிருக்காளாம். அப்பேற்பட்ட யாகம் பண்ணவா அத்தனை பேருடைய அந்த யாகத்தை பற்றி ஸ்ரௌதம், அங்கே யாகம் பண்ணும்போது ஸ்ருதியில் சொல்லப்பட்டதான அந்த கர்மானுஷ்டானம் இருக்கே, அந்த ஸ்ரௌதத்தை கல்ப சித்தாந்த நிர்ணயம், அந்த கல்பசூத்திராதிகள்லாம் வச்சு பூர்வமீமாம்சா வாசி அதுபடி எல்லாத்தையும் சித்தாந்தம் பண்ணி எப்படி இந்த கர்மானுஷ்டானம் பண்ணணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கே, அந்த விஷயத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறது? ரொம்ப சிரமமான விஷயமாச்சே. குருக்கிட்ட இருந்து நமஸ்காரம் பண்ணி எனக்கு கற்றுக்கொடுங்கன்னு கேட்டு கற்றுண்டு அந்த குரு அனுஷ்டானம் பண்ணும்போது கூட இருந்தாலொழிய ஸ்ரௌதகர்மா புரியாது. என்னதான் புத்தகம் இருக்குது, எனக்கு சம்ஸ்கிருதம் இருக்குதுன்னு படிச்சுட்டு நான் தெரிஞ்சுட்டேன்னு பண்ண முடியாது ஸ்ரௌதம். அதுக்குன்னு ஒரு குரு பேர், அவர் பண்ணுறதை பார்த்து ஓரளவுக்கானும் அவர் அனுஷ்டானம் பண்ணுறதை பார்த்தா தான் இன்னதுன்னே புரியும். அப்பேற்பட்டதான அந்த ஸ்ரௌத விஷயத்தை இந்த இடத்துல வலபீ நீட வாசினஹா, ஒரு கூரையில், வீடுக்கு வீடு கூரை இருக்கும் இல்லையா, அந்த கூரையில் வந்து இந்த மைனா குருவி வந்து கூடு கட்டியிருக்குமா.
அந்த மைனாக்குருவி கூட்டுக்குள்ளே இருந்துட்டு கல்ப சித்தாந்த நிர்ணயமாக அந்த இருக்கக்கூடிய அந்த ஸ்ரௌதத்தை பற்றி பேசின்னு இருக்குமா. ரிஷினா அவர் யாகம் பண்ணார் இல்லையா, அந்த யாகம் இதுக்காக பண்ணார், இத்தனை கபாலம் வச்சுருந்தா அத்தனை புலோலாசம் வச்சுருந்தான்னு அந்த குருவிகள் பேசிக்குமா, மைனா குருவிகள்லாம். அவ்வளோ யாகம் நடந்திருக்கான் அந்த ஊரில். அதுக்கு கொண்டு தெரியக்கூடிய அளவு கம்பன் வீட்டு கட்டித்தறியும் கைவாடுங்கிற மாதிரி இந்த அம்பர் மாகாணத்தில் உள்ள ஒவ்வொரு மைனாக்குருவியும் ஆரம்பித்து சௌதகர் மாகாணத்தை பற்றி பேசுமா. எப்படி பண்ணணும், ஏதாவது சந்தேகம் இருந்தால் போய் குருவிட்டு கேட்டுக்கலாமா. அப்போ அவர் எப்படிப்பா பண்ணார் இந்த யாகத்தை பண்ணும்போதுன்னா அந்த குருவியெல்லாம் சொல்லிவிடுமா. அப்பேற்பட்டதான ஒரு க்ஷேத்திரம். தத்ர பிரசிவசன் கஷ்சிதி சோமேன பரமேஸ்வரம் யாகேன ப்ரீணயன் விப்ரஹ சோமயாஜீதி பப்ரதே பூர்வம் மாரயிதி க்யாதः ஸ்ரீமான் த்விஜகுலோத்தமः நித்யமன்னைः ஜலைர்வஸ்த்ரைः புஷ்ணன்னி ஸ்ரீகர்மகாரிணः. பூர்வம் மாரைதி க்யாதா சோமயாஜீதி விஸ்ருதா. முன்னாடி உனக்கு மாறன்னு பேர், அதுக்கப்புறம் சோமயாஜினே பேர் வந்துடுத்தோ. இப்போ நம்ம ஒன்று புரிஞ்சுக்கலாம். ஒருத்தரை நம்ம ஒரு அடையாளப்படுத்தி ஒரு பேர் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த அடையாளம் மேக்சிமம் அடுத்த வாழ்க்கை இருந்திருக்கக்கூடாது இல்லையா. அப்போ தான் அவரை அடையாளப்படுத்த முடியும். அப்போ சோமயாஜி அப்படின்னு ஒருத்தரை சொல்ல ஆரம்பிச்சுட்டான்னு சொன்னால் மீதி யாருமே சோமயாகமே பண்ணலையா? அந்த காலமாச்சே யாருமே பண்ணலையான்னா இவர் பண்ணுற மாதிரி பண்ணலைன்னுட்டார். என்னென்னா யாகம் பண்ணும்போது சொர்க்க காமகான்னு ஆரம்பிக்கிறார் இல்லையா. சொர்க்கத்துக்காக வேண்டி ஜோதிஷ்டோமம் பண்ணுறது, வசந்த ருத்துவில் பண்ணுறது. வசந்தே ஜோதிஷ்டோமேனே ஜேதா, வசந்த ருத்துவில் பண்ணணும். அடுத்த சூத்திரம் தள்ளி வசந்தே வசந்தே ஜோதிஷ்டோமேனான்னார். ஒவ்வொரு வசந்தத்திலையும் மறுபடியும் அந்த ஜோதிஷ்டோம சப்தத்தை கிரகணம் பண்ணதுனால உக்ஷியாதி யாகங்களும் அதில் சொல்லப்பட்டது அப்படின்னு விட்டார். அப்போ ஒவ்வொரு வசந்த ருத்துவிலையும் அந்த சித்திர வைகாசின்னு சொல்லக்கூடிய 2 மாதங்கள் இருக்கே, அந்த 2 மாதத்துக்கு சேர்ந்து வசந்த ருத்துன்னு வேறு. அந்த ஒவ்வொரு வசந்த ருத்துவிலையும் யாகம் பண்ணோன்னு இருக்குது. அந்த யாகத்தை எல்லாருமே தோராயமாக பண்ணிட்டு தான் இருந்தா, ஆனால் இவருக்கும் அவளுக்கு என்னடா வித்தியாசம்னா அவள் அத்தனை பேரும் அந்த யாகத்தில் உள்ள பலனை உத்தேசித்து பண்ணிட்டு இருந்தா, இவர் மட்டும்தான் அந்த யாகத்துக்கு யார் உண்மையான பலனோ யார் பலதாத்தாவோ அவரே பலனாக கிடைக்கணும்னு நினச்சி பண்ணார். இந்த யாகத்தினால எனக்கு எந்த விதமான விஷயமும் எனக்கு தேவையில்லை, இந்த லோகம் க்ஷேமமாக இருக்கணும், அந்த லோகம் க்ஷேமமாக இருக்கிறதுக்கு சுவாமி இறங்கி வரணும், அந்த சுவாமி எனக்கு வேணும்னு ஆசைப்பட்டு பண்ணாராம். அந்த மாதிரி சோமயாகம் பண்ணவா ரொம்ப கம்மியாக இருந்தாலாம். அதனால இவருக்கு சோமயாஜின்னே பேர் வச்சுட்டா. அப்போ சோமயாஜி மாறன்பா. அப்பேற்பட்டதான பெரிய ஒரு விஷயம். அவர் என்ன பண்ணாரா, நித்தியம் அன்னைஹி ஜலைஹி வஸ்திரைஹி புஷ்ணன் ஸ்ரீகர்மகாரிணா. நித்தியபடிக்கு சாப்பாடு, வஸ்திரம், ஜலம் இதெல்லாம் யாரெல்லாம் விபூதி இட்டுண்டு ருத்ராட்சம் போட்டுண்டு பஞ்சாட்சரம் சொல்லிட்டு வராலோ அத்தனை பேருக்கும் கொடுத்துருந்தாராம். அது எப்படி அன்னதானம் பண்ணார் அப்படின்னு சொன்னால், யஸ்ய சாலா பகிர்பாகே புக்தோச்சிஷ்டான்னராசயः விடம்பயந்தி அனுதினம் ரஜதாத்ரிம் பயோநிதிம். நித்தியபடிக்கு சோமாசிமார நாயனாருடைய ஆத்து வாசலில் ஒரு பெரிய மலையும் ஒரு கடலும் தெரியுமா. என்னடான்னா இவா எல்லாரும் சாப்பிட்டு போட்ட மிச்சம், சிவபக்தா அதை தவிர சாப்பிட்டு போட்டிருப்பா இல்லையா, அந்த சாப்பிட்டு போட்ட அந்த இலையில இருந்த மிச்சமே ரஜதாத்ரி ஹிமாச்சலத்துக்கு சமமாக இருக்குமா. அப்போ அத்தனை பேர் சாப்பிட்டு மிச்சம் போட்டிருப்பான்னா எவ்வளோ சமைச்சிருப்பா, எத்தனை பேர் சாப்பிட்ருப்பா, அதை யோசிச்சு பார்க்கணும். அப்போ பயோநிதியும் அதுலேருந்து ஓடக்கூடியதானவா கையெழுமில்லை ஜலம் இவாளுடைய பாதத்தை வரவா அத்தனை பேருக்கும் பாதம் பூஜை பண்ணார் இல்லையா. அதுதான் சொன்னார், பாதம் பணிந்தார். அன்னம் போகிறது விஷயம் இல்லை, அன்னதானம் பண்ணுறேன்னு. அவள் என்னவோ பசியோடு இருக்கிற மாதிரியும், நம்ம என்னவோ சாதம் போட்டு அவளுடைய பசியை அடக்கினா மாதிரியும், அதனால நமக்கு புண்ணியம் ஏற்பட்ட மாதிரியும் அன்னதானம் பண்ணக்கூடாது. சிவபக்தாளுக்கு போடும்போது என் மேலே கருணை பண்ணி அவள் எங்கிட்ட சாதம் வாங்கிட்டு என்னுடைய பாபத்தை போக்கினாங்கிற எண்ணத்தோடு கொடுக்கணும் சிவபக்தாளுக்கு சாப்பாடு போடும்போது.
அதனால் என்னன்னா சாட்சாத் பரமேஸ்வரன் தான். சிவபக்தாளுக்கும் சிவனுக்கும் வித்தியாசமே கிடையாது. அவளுடைய ரூபந்தான் இல்லையா? விபூதி தரிச்சுட்டாலே என்ன சொல்லிட்டார்? ரோம ரோம பவேலிங்கம் தத் சரீரம் சிவாலயம்னு விட்டார். அப்போ என்னாச்சுன்னா விபூதேகே அணுமாத்திரேன சர்வாங்க முழுலேபிதம். ஒவ்வொரு எல்லா அங்கத்திலையும் விபூதி தரிச்சுட்டா ஒவ்வொரு ரோமத்திலையும் ஒரு லிங்கம் இருக்குது. அப்போ அந்த சரீரமானதே சிவாலயம் ஆயிடுது அப்படின்னு சொன்னால் சிவன் சாப்பிட்றதுங்கிறது ஒரு பக்கம், சிவாலயமே சாப்பிட்டதுன்னா இப்போ நம்பியாண்டார் நம்பி மாதிரி எல்லாரும் கூப்பிட்டு வச்சா சாதம் போடுறோம் சுவாமியே. அப்போ சுவாமி சாப்பிட்றாரான்னு நம்ம கண்ணுக்கு நேரம் தெரியல, ஆனால் சிவனடியார்களுக்கு போடும்போது அவள் சாப்பிட்றாங்கிறது நமக்கு தெரிகிறது. அப்போ பரமேஸ்வரனுக்கே சாப்பாடு கொடுக்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடச்சிருக்குங்கிறதுனால பாதம் பணிந்தார், நமஸ்காரம் பண்ணி கொடுக்கணும். அப்படி அப்போ அந்த நமஸ்காரம் பண்ணி கொடுக்கும்போது பாதோதகம் கால் அலம்பி விட்டுருப்பார் இல்லையா? அந்த கால் அலம்பி விட்ட ஜலம், அந்த கையலம்பின ஜலம் எல்லாம் கடல் மாதிரி இருக்கான், பார்க்கடல் மாதிரி இருக்கான். ஏன்னா கையலம்பின ஜலம் கடைசியாக மோர் சாப்பிட்ருப்பா இல்லையா? அந்த வெள்ளத்தன்மையாக அதில் கலந்துருக்கும். அதை பார்க்கும்போது பார்க்கடல் மாதிரி இருக்கான். அப்போ ரஜதாத்திரிம் பயோநிதிம் இடம்பெயந்தி, அதெல்லாம் அப்படி தெரியறதான் வாசல்ல அப்பேற்பட்டதான ஒரு இடம். அப்போது யாரெல்லாம் சிவனடியார் இவாளெல்லாம் கூப்பிடலாம். அவளுக்கு வாஸ்தவம் தான், பூஜையெல்லாம் பண்ணுறார், எல்லாம் பண்ணுறார், நல்லா படித்தவர் தான். ஆனால் அவருக்கு மனசு நல்ல மனசு கிடையாது. அடுத்தவா நன்னா இருக்கணும்னு நினைக்க வேண்டாமா? ஐயா என்ன படித்து என்ன பிரயோஜனம், அதனால அவர்கிட்ட நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னு நம்ம சில பேரை வச்சுருப்போம். அவர் அப்படிலாம் இல்லையா? துர்விருத்தா சந்து சத்விருத்தாக திருதருத்ராட்சபூதயः பூஜிதாஸ்தேன சிவவத் அப்யாச்சார விவர்ஜிதாக. ஆச்சாரம் இல்லாமல் போனாலும் அவன் துர்விருத்தனாக இருந்தாலும் சரி, சத்விருத்தனாக இருந்தாலும் சரி, அவன் பஸ்ம ருத்ராட்ச தாரணம் பண்ணிட்டு இருக்கானாங்கிறத மட்டும்தான் பார்ப்பாராம். அவனை என்ன பண்ணுவாராம்? சிவனை எப்படி பூஜை பண்ணுவாரோ அதே மாதிரி பூஜை பண்ணுவார். அகங்காரம் மமக்காரம் எவ்வளவு ஒழிஞ்சு போயிருந்தா இது சாத்தியம் நம்ம யோசிக்கணும். நான் என்னுடையதுங்கிற அகங்காரம் இருக்கிற வரைக்கும் என்னை காட்டிலும் இவன் வசந்தவனா அப்படிங்கிற ஒரு யோஜனை வந்து இவனுக்கு நமஸ்காரம் பண்ணலாமா வேண்டாமா எவ்வளவு யோஜனை நமக்கு வரும். அப்போ அகங்காரம் மமக்காரம் சர்வதா இல்லாமல் அவன் நல்லவனோ கெட்டவனோ விபூதிட்டு இருக்கான், ருத்ராட்சம் போட்டுருக்கான், சிவனடியார் பரமேஸ்வர ஸ்வரூபம், நமஸ்காரம் பண்ணுவாராம். அவளை கூப்பிட்டு வந்து சாப்பாடு போடுவாராம், அவளுக்கு தேவையான வஸ்திரங்கள் எல்லாத்தையும் கொடுப்பாராம். அப்பேற்பட்டவார் ஒரு குணமுடையவர். அடுத்த ஸ்லோகத்தை சொன்னார், அனனுஷ்டிதமே தேனா நாஸ்தி ஸ்ரௌதேஷு கிஞ்சனா. ஸ்ரௌத கர்மானுஷ்டானத்தில் இவரால் அனுஷ்டிக்கப்படாத ஒன்று இருக்கு அப்படின்னு கிடையவே கிடையாதான். எல்லாத்தையும் பண்ணிவிட்டாராம். ரெண்டுத்தையும் நம்ம சேர்ந்து பார்க்கணும். ஏதானு ஒன்றை மட்டும் தனியாக பார்த்தாலும் அவர் என்ன பண்ணாருங்கிறது நமக்கு புரியாமல் போயிடும். ஸ்ரௌத கர்மானுஷ்டானம் பண்ணார், வேதத்தில் சொல்லப்பட்ட கர்மானுஷ்டானத்தை பண்ணார். கிழக்க நில்லுன்னா கிழக்க தான் நிற்கணும், மேற்க பாருன்னா மேற்க தான் பார்க்கணும், வலது பக்கமாக வளைஞ்சி தான் போனோன்னா வலது பக்கமாக தான் வளைஞ்சி போனோம். ஏன் போனாலாம் கேள்வி கேட்குறதுலாம் அப்புறம். யாகம் அப்படி பண்ணணும், அதுக்கு பிராமணா லட்சணம் இருக்குது, ரித்திங் லட்சணம் இருக்குது. இந்த ரித்திக்கு இப்படி தான் இருக்கணும்னு அதுக்கு செலக்ட் பண்ணணும். கா தட்சிணா என்ன தட்சிணேன்னு அவள் கேட்கணும், என்ன தட்சிணை கொடுக்க போகிறேன்னு சொல்லணும். அங்கே அகங்காரம் அவகாரத்தோட கர்மானுஷ்டானம் ஆறுது. அந்த கர்மானுஷ்டானத்தில் பலனை எதிர்பார்க்காம பண்ணதனுடைய பலன் இவர் பண்ண சிவத்தொண்டு, சிவனடியார்களுடைய தொண்டு, எல்லாரையும் ஒன்றா பார்க்கறது. அதுதானே சொன்னார், சுனிச்சைவ ஸ்வபாகேச்ச பண்டிதா சமதர்சினஹா. நன்னா படித்த பிராமணே கவி ஹஸ்தினி, ஒரு பிராமணன், பசுமாடு, குதிரை, ஒரு காவக்கூடிய ஒரு பிராணி, அதை சமைச்சு சாப்பிடக்கூடிய ஒருத்தன், எல்லார்ட்டையும் ஒரே பார்வையாக கொண்டு வந்தால் ஒரு பண்டிதன். அது எப்போ வரும்னா இந்த மாதிரி அனனுஷ்டித மேத்தேனான்னு ஸ்ரௌதகர்மா அத்தனையும் ஒருத்தன் பண்ணிட்டான்னு சொன்னால், நான்கிறது இல்லாமல் போச்சுன்னா, பசிங்கிறது இல்லாமல் போச்சுன்னா, தூக்கங்கிறது இல்லாமல் போச்சுன்னா, சதா சர்வகாலமும் அனவரதமும் எந்த ஒரு இடையும் இல்லாமல் இமைப்பொழுதும் நான் வேஸ்ட் பண்ணாமல் எப்போதும் சிவத்தியானம் பண்ணுவேங்கிறது இதனால கைகூடித்துன்னா, அதுக்கப்புறம் அந்த அடியாரை பார்க்கும்போது நமக்கு அந்த எண்ணம் வரும். அந்த எண்ணம் முழுமையாக நமக்கு வந்ததுக்கப்புறம் நம்மளும் அப்படி நடந்துக்கலாம். அது வரைக்கும் நமக்கான அந்த வித்தியாசங்கள் தென்படும். அதையும் நம்ம லோகோபகாரமாக இன்னொருத்தட்ட சொல்கிற மாதிரி தான் இருக்கும். அப்பேற்பட்டதான குணமுடையவர். அபி மந்திரேஷு சர்வேஷு மந்திரம்
பஞ்சாக்ஷரம் பரம் நிச்சித்ய பிரஜபன் நித்யம் சோயம் பக்தான பூஜயதி அனதீதஞ்ச யச்சாஸ்திரம் ததர்த்தோவா நிச்சிதா. அவர் படிக்காத சாஸ்திரம்னு ஒன்று இல்லையா, அவர் படித்த சாஸ்திரங்களில் புரியாத விஷயம்னு அவருக்கு எதுவுமே இல்லையா. அப்படி தெரிஞ்சிருந்தும் அவர் ஒன்று நிச்சயம் பண்ணாராம். என்னன்னா, அபிமந்திரேஷு சர்வேஷு மந்திரம் பஞ்சாட்சரம் பரம். எத்தனையோ மந்திரங்கள் இருந்தாலும் அதுலேயும் இந்த அஞ்செழுத்து மந்திரம்தான் வசத்திங்கிறத அவர் தீர்மானம் பண்ணி சதா சர்வகாலமும் அதை ஜபம் பண்ணிகிட்டே இருந்தார். ஏன் ஜபம் பண்ணோம்? கடைசி காலத்தில் சிவாய நமகான்னு சொன்னால் அதுக்கு பலன் கிடைக்கும். அந்த பஞ்சாட்சரத்தை சொன்னோன்னா நமக்கு அப்பேற்பட்ட பலன் கிடைக்கும். கடைசி காலத்தை சொல்லிட்டா போச்சு, பயம் வந்தால் சொன்னால் போச்சு. இல்லை, நமக்கு சாதாரணமாக இந்த ஐஹிகமான விஷயத்திலேயே இந்த லோகத்தில் நம்ம வாழறதுக்கே பலவிதமான ஆசைகள் இருக்குது. எப்போ ஆசைன்னு ஒன்று வந்துருத்தோ அப்போ மனக்கவலைங்கிறது பின்னாடியே வரும். அதனால தான் சொன்னார், காமோ கந்தர்வா ஆதிபியோப்சரசா. வேத சொல்லும்போது வரிசையாக ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வந்து சந்திரமா கந்தர்வா நக்ஷத்ரான்யப்சரசா, எது இருந்தால் எது இருக்குன்னு வரிசையாக சொல்லிகிட்டே வர்றார். ஜெயாதியில் சொல்லிட்டு வரும்போது அந்த ராஷ்டிரபத் மந்திரங்கள் ஆரம்பித்து சொல்லிட்டு வரும்போது ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வர்றார். அப்போது காமாய கந்தர்வாயேன்னு சொன்னதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்னடா வரும்னா ஆதிபியா அப்சரோபியான்ட்டார். ஒரு ஆசைன்னு எப்போ வந்ததோ அப்போ மனக்கவலைங்கிறது கண்டிப்பாக வரும். அப்போது அந்த ஆசை வந்த போதிலும் கூட அந்த மனக்கவலை வராமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால், கல்லில் கட்டி கடலில் போட்ட போதும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. இந்த லோகத்தில் நம்ம சஞ்சரிக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அது தத்தனையும் கொடுக்கக்கூடியது, அந்த துணையாக நமக்கு எப்போதும் வரக்கூடியது அந்த நமச்சிவாய மந்திரம், அந்த அஞ்செழுத்து மந்திரம் தான்ப்பா. சரி, அப்போ கடைசி காலத்தை சொல்லணுமே அப்படின்னாலும் அதுக்கு தான் இவர் சொன்னார். என்ன சொன்னார்னா, நான் மறக்கினும் சொல்லும் நான் நமசிவாயவேன்னார் அவர். அப்பா, நான் உன்னை கடைசி காலத்தில் மறந்தாலும் என்னுடைய நாக்கு நமச்சிவாயான்னு சொல்லிவிடும், அதில் எனக்கு சந்தேகம் இல்லைன்னார். அந்த நம்பிக்கை வர அளவுக்கு நம்ம பஞ்சாட்சரம் சொல்லணும். கடைசி காலத்தில் சுவாமி நினைவுறது வேற விஷயம் வேற. ஆனால் ஒரு கஷ்டம் வந்தாலோ ஒரு துக்கம் வந்தாலோ சந்தோஷம் வந்தாலோ எந்த விஷயம் நமக்கு புதுசாக நடந்தாலும் ஒவ்வொரு க்ஷணமும் நமசிவாயா நமசிவாயா நமசிவாயான்னு சொல்லி 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 இந்த நாக்க பழக்கணும். அப்போ தான் இந்த நம்பிக்கை வரும். நான் மறந்து போனாலும், நான் மறந்து போயிருக்கலாம், ஆனால் என்னுடைய நாக்கு மறக்காதுப்பா. அதனால என்ன பண்ணாராம், நித்தியப்படிக்க அந்த பஞ்சாட்சரத்தை பண்ணிகிட்டே இருக்கார். அவருக்கு ஒரு ஆசை, திருவாரூரில் போய் பக்கத்தில் திருவாரூர் க்ஷேத்திரம் இருக்கு இல்லையா, அங்கே வந்து பங்குனி மாதம் உற்சவம், பால்குண மாதத்தில். அதை போய் தரிசனம் பண்ணிட்டு வருவோன்னு தரிசனத்துக்காக போனார். போனவர் தான் பங்குனி மாதம் உற்சவத்தை பார்த்தார். ஆஹா, தியாகராஜா என்ன உற்சவம் என்ன அழகு தியாகராஜர். அப்படி சுவாமியினுடைய முகம் மட்டும்தான் பார்க்கலாம், வேறு எந்த அங்கத்தையும் பார்க்க முடியாது. வருஷத்துக்கு 2 நாள் பாத சேவை உண்டு, கால் பார்க்கலாம், அவ்வளவுதான். சுவாமியோட வேறு எந்த யாரும் வெளி மனுஷாக பார்த்ததே கிடையாது. ஆனால் ஒரு தடவை போய் அந்த ரூபத்தை பார்த்துட்டோன்னு சொன்னால் அப்படியே மயங்கி போச்சு. என்ன ரூபம், அப்படி வர அழகு, அப்படி நடனம் ஆடக்கூடிய அழகு, அவர் தேருக்கு வர அழகு, தேர்லேருந்து திருப்பி போகிற அழகு, என்ன ஒரு உற்சவம். அது எல்லாத்தையும் அப்படி பங்குனி மாத உற்சவத்தில் பார்க்குறார். பங்குனி மாத உற்சவத்தில் என்னென்ன நடக்குமோ அத்தனை உற்சவத்தையும் பார்க்குறாரு. போயிட்டு வந்து பார்த்துலாம் சாத்தியப்படாது, இது திகட்டவே மாட்டேங்கிறது. பேசாமல் திருவாரூரோடு வந்துடுவோம் அப்படின்னு நேராக அந்த அம்பர் மாகாணத்திலேருந்து கிளம்பி என்ன பண்ணுறார், சபாரியஸ்தத்ர கத்வாசே மந்திரைஹி சங்கல்பபூர்வகம் கமலாலயமாசாத்யே ஸ்நாத்வா தத்ர யதாவிதி திருதத்ரிபுண்ட்ர ருத்ராக்ஷः ஜஜாபஜ்யசத்தமஹ. அங்கே போயிட்டு சங்கல்பத்தோடு சேர்ந்து கமலாலயத்தில் ஸ்நானம் பண்ணுறார். ஜனநாத் கமலாலயே, பிறப்பால் முக்தி தரக்கூடிய க்ஷேத்திரம். எந்த காரியமும் பண்ண வேண்டாம் முக்திக்கு, திருவாரூரில் பிறந்துட்டா போகிறோம். எப்பேற்பட்ட பாக்கியம். நாங்களாம் ஒரு சமயத்தில் பேசியிருந்தோம், ஒரு பெரிய நப்பாசை, இந்த பாரத தேசத்தில் வேறு எங்கேயுமே பிரசவ ஆஸ்பத்திரி இருக்கக்கூடாது, இங்கே மட்டும்தான் இருக்கணும். யாருக்கு பிரசவம்னாலும் திருவாரூர் வந்துருந்தோம்.
அவர் 8ஆம் மாதம் பிறந்தாத்துக்கு வரா மாதிரி எல்லாருக்கும் ஆரூர் தான் பிறந்தாகம் வச்சுட்டு இருக்கோம். அப்பா அம்மா கிளம்பி வந்துருக்கோம். இங்கே பிறந்தாத்துல இருக்கக்கூடியவா பொண்ணு பிள்ளையான் இருக்கா அப்படின்னு சொன்னாக்க, கர்ப்பமாக இருக்கான்னு சொன்னால் நேராக இங்கே வந்துடுறது. திருவாரூருக்கு குடியேறுறது, பொன்னாத்துக்கு அழைக்கும் போதே நேராக திருவாரூருக்கு அழைச்சிடுறது. அங்கே தான் பிரசவம் பார்க்கணும்னு சும்மா பேசிகிட்டு இருந்தோம். அது பாக்கியம் இருந்தால் ஒழிய கிடைக்காது. அந்த பிறப்புங்கிறது பகுஜென்ம சமர்ஜிதேனா, பல ஜென்மாவில் புண்ணியம் பண்ணியிருக்கணும். மீதி எல்லாத்துக்கும் ஒவ்வொரு காரணம் வச்சுருந்தார். நான் யாராருக்கு அடியனாக இருக்கேன்னு, இவர் இது பண்ணார், இவர் இது பண்ணார்னு. சிதம்பரத்தை சொல்லும்போது கூட தில்லைவாழ் அந்தனர்னுட்டார். ஆனால் திருவாரூரை பற்றி பேசும்போது திருவாரூர் பிறந்தார்கள் எல்லோருக்கும் அடியேன்னுட்டார் சுந்தரமூர்த்தியார். அங்கே பிறந்துட்டா போதும்பா, எப்பேற்பட்ட க்ஷேத்திரம். அங்கே கமலாலயத்தை பார்த்து 5 வேலி அப்படி சுற்றி வர அப்பவே பெரிய குளம். இது ஒரு 5 வேலி, அது ஒரு 5 வேலி. கோவிலை பார்க்குறதுக்குள்ளே நம்ம ஆயுஷே முடிஞ்சு விடும். இது கோவிலை மனசில் நெட்ரு பண்ணிட்டு இங்கே போனால் இந்த சந்நிதி இருக்கும், இங்கே போனால் இந்த சந்நிதி இருக்கும், இந்த சந்நிதி இந்த திக்கை பார்க்கறதுக்குள்ள நம்ம மனசில் வாங்கிக்கிறதுக்குள்ளே வாழ்நாள் முடிஞ்சு போயிடும். அதனால் நேராக இன்னிலேருந்து போய் திருவாரூர் டெய்லி தரிசனம் பண்ண ஆரம்பிச்சோன்னா கடைசிக்குள்ளே திருவாரூர் கோவில் என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுட்டுலாம். அப்பேற்பட்டதான் ஒரு க்ஷேத்திரம். அங்கே சங்கல்ப பூர்வகம் ஸ்நாத்வா கமலாலயே, அங்கே போயிட்டு சங்கல்பத்தோடு சேர்ந்து சுவாமி ஜலத்தில் ஸ்நானம் பண்ணிவிட்டு சோமாசிமார நாயனார் விபூதிட்டு ருத்ராட்சர தாரணம் பண்ணிட்டு அங்கே பஞ்சாட்சர ஜபம் பண்ணிட்டு இருக்கார். இப்படியே ஓடின்னு இருக்கு. தியாகராஜர் தரிசனம், தியாகராஜர் தரிசனம், மாற்றி மாற்றி சந்தோஷம். இருந்தாலும் யாகமும் பண்ணிட்டு இருக்கார் ஒரு பக்கம், ஒரு பக்கம் அன்னதானம் நடந்துட்டு இருக்கு. அப்படி தியாகராஜர் தரிசனம் பண்ண போகிறதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, தியாகராஜர் சுந்தரருக்காக தூது போனாருங்கிறது இவர் காதில் விழுந்தது. நம்மளும் எடுத்துப்போமே, ஒரு க்ஷேத்திரத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு பக்தாளுடைய உற்சவமாக இருக்கும். அது திருவையாறு போனால் ஆடி அமாவாசை, இல்லை சித்திர உற்சவம்னா நந்திகேஸ்வரர் கல்யாணம், ஏதோ ஒரு பக்தாலோட சம்பந்தப்பட்டே தான் உற்சவம் அமைஞ்சிருக்கும். அந்த பக்தாலை முன்னிறுத்தி தான் உற்சவமே. பாடல் பெற்ற தலங்கள் பக்தால் அங்கே சுவாமியை பாடிட்டு போனால் அந்த க்ஷேத்திரத்துக்கு பெருமையாக போயிடுறது. மங்களாசாசனம் செய்யப்பட்ட க்ஷேத்திரங்கள் 108. என்னடா நான் அங்கேருந்து ஆழ்வார், அப்பா நீ நன்னாரு பல்லாண்டு பல்லாண்டு, நீ நன்னாருன்னு ஆழ்வார் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போன சுவாமிக்கு பவர் ஏறி போச்சு. அப்போ எப்பேற்பட்ட ஒரு பாக்கியம். அப்போது பக்தாளுக்குன்னு ஒரு உற்சவம் நடக்கும்போது தான் அதுக்கு ஏற்றமாக இருக்குது. ஆடிய மாசிக்கு வந்தேன்னா ஐயாரப்பர் ராஜா தான், அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் அத்தனை பேரோட கண்ணு அப்புறமேல தான் இருக்கும். அந்த மாதிரி பக்தி ஒரு க்ஷணம் நமக்கு வந்துடாதா? அந்த ஆசை தான் அத்தனை பேருக்கும். அப்போ திருவாரூர்னா எதுக்கடா போனார்னா, சுந்தரமூர்த்தியார் இருக்கார், தியாகராஜரை காட்டி கொடுக்கறதுக்கு ஒரு பக்தர் இருக்கார் அங்கே அப்படின்னு அதை நினச்சின்னு தான் போகிறார். நித்தியப்படி எப்படியான சுந்தரரை பார்த்துடணும், அவர்கிட்ட பேசிடணும். யாரோட நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுல நம்ம கொஞ்சம் தெளிவாக இருக்கணும். யார்கிட்ட நம்ம ஆசைப்படுறோம், அவள் நமக்கு வழிகாட்டியாக இருப்பாளா, நல்லது பண்ணுவாளா அப்படிங்கிறத தீர்மானம் பண்ணிட்டு அவளை பார்க்குறதுக்கு நம்ம இங்கேருந்து கிளம்பி போனோம். அப்பேற்பட்டதான ஒரு விஷயம். அவர் என்ன பண்ணார்னா, சுந்தரர் நம்மளை ஒரு தடவை பார்த்துட மாட்டாரா, அவர்கிட்ட நம்ம பேசிட மாட்டோமா, அப்பா நல்லா இருக்கியா அப்படின்னு ஒரு வாயால் அவர் நம்மளை கேட்டுற மாட்டாரான்னு ஆசையில் திருவாரூரில் நித்தம் போயிட்டே இருக்கார். யாகம் பண்ணுற நேரம், அக்னிஹோத்திரம் பண்ணுற நேரம் மொத்தம் தவிர கோவிலே இருக்கார். எப்பப்பெல்லாம் சுந்தரர் வரோ அவரை பார்க்கறது, அப்படியே நின்று அவரையே ரசிக்கிறது. என்ன ஒரு பக்தர் இல்லை, நம்ம வாழற காலத்தில் இப்படி ஒரு மனுஷன் வாழறாயா, வேறுபட்ட ஒரு பாக்கியம். அதை பார்க்குறார். சிவனையே சக்கா பேசுகிறாரியா, உள்ளே போனால் சுவாமி அவர் கண்ணுக்கு தெரிகிறார், நமக்கு தெரியலையே. தியாகராஜரை நம்ம விக்கிரகமாக பார்க்குறோம், உள்ளே தெரியலையே. தியாகராஜர் வெளி மூர்த்தியை யாரும் பார்த்ததில்லைன்னு, ஆனால் தியாகராஜர் உள்ளே எப்படி இருப்பார் வெளியிலேயே பார்த்துட்டு இருவார் சுந்தரமூர்த்தியார். எப்பேற்பட்ட பாக்கியம், முழுசாக பார்த்துட்டாரே அவர் தான். அப்படி எப்பேற்பட்ட பாக்கியம் அப்படின்னு சுந்தரரையே எப்போதும் பார்த்துட்டே இருக்கா. அப்படி சுந்தரர் ஒரு சமயம் அப்படி அவரை கடந்து போகும்போது அவர் சொன்னார், பஸ்யேயம் க உபாயோத்ரே இத்யேவம் சிந்தா பரோபவது. எப்போது இதையே சிந்தனை பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒன்று கேட்டது. என்னடான்னா, ததா சுஸ்ராவ மஹதாம் சமவாயே பிரஜல்பிதம் கிருதார்த்தா சுந்தர சாக்ஷாத் தியாகேஷஸ்ய சகாயதः தத் சக்யம் ஏன லப்யதே தேன வாஞ்சிதம் ஐஹிகாமுஷ்மிகம் சர்வம் புருஷார்த்த சதுஷ்டயம்.
செய்ய வேண்டியதை செஞ்சவனா ஆயிட்டான்பா சுந்தரன் கிருதார்த்தன். அவங்கிட்ட யார் ஸ்நேகம் வச்சுக்கிறாளோ அவளுக்கு எதை வேணா சாதிச்சுக்க முடியும். அவளுக்கு கிடைக்காதுங்கிறதே எதுவுமே இருக்காது. அவங்கிட்ட ஃப்ரெண்டாக பழகிறவாள்லாம் புண்ணியம் பண்ணவா. ஐஹிக ஆமுஷ்மிகம், ஏதோ பெரிய சொத்து வச்சுட்டு இருக்கான், பெரிய பணக்காரனாக இருக்கான்னு சொன்னால் ஏதோ இகலோகத்துக்கு தேவையானதை அவனால் முடிஞ்சது. பணத்தினால எல்லாத்தையும் சாதிச்சிட முடியாது. பணத்தினால ஆரோக்கியத்தை வாங்கிட முடியுமா? எத்தனையோ மருந்து வேணால் கண்டுபிடிக்கலாம், ஆரோக்கியத்தை கண்டுபிடிக்க முடியுமா? ஆரோக்கியங்கிறது சுவாமி கொடுக்கறது. இந்த க்ஷணம் பேசுகிறோம், இப்போ கண்ணால் பார்க்குறோம், காதால் கேட்குறோம், சுவாசம் நமக்கு சௌகரியமாக வந்துட்டுருக்கு. சுவாசம் விடுறோங்கிற ஒரு ஃபீல் இல்லாமல் சுவாசம் விட்டுருக்கோம். நம்மளுடைய முயற்சி இல்லாமல் மூச்சு தானாக இயங்கின்னு இருக்கு. எத்தனை பேர் இந்த க்ஷணத்தில் அதுக்கு சிரமப்பட்டுருக்கா யோசிச்சு பார்க்கணும். மிஷின் வச்சு முடியாமல் எத்தனை பேர் சுவாசம் பிரயத்தனத்தினால விட்டுருக்கான்னு நம்ம நினைக்கலாம். அப்போது இந்த க்ஷணம் சௌக்கியமாக நம்ம சுவாசம் விடணும்னு எந்த பிரயத்தனமும் இல்லாமல் மூச்சு தானாக போயிட்டு வெளில வருதே, பேர்பட்ட பாக்கியம். நீ சந்தோஷமாக இருக்கோமே இந்த க்ஷணத்தில். அப்போ என்ன பாக்கியம் இது? ஐஹிகம் ஆமுஷ்மிகம் இருக்கிற வரைக்கும் சரியா, அதுக்கப்புறம் அங்கேக்கும் பரலோகத்துக்கும் சுகத்தை கொடுக்கக்கூடியதானது. இந்த ரெண்டுத்தையும் கொடுத்துருவா, புருஷார்த்த சதுஷ்டயம் கிடச்சிரும்பா. தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம்னு சொல்லக்கூடியதான நாளும் சுந்தரன்ட்ட யார் ஸ்நேகம் வச்சுட்டு இருக்காளோ அவளுக்கு கிடச்சிரும். சுந்தராலாபாத்திரஸ்யே ந கிஞ்சிதபி துர்லபம். சுந்தரன் யார்கிட்ட பேசுறதையும் தீர்மானம் பண்ணி பேசுகிறானோ அவனுக்கு எதுவுமே துர்லபமே கிடையாது, எல்லாமே ஈஸியாக கிடச்சிரும். பரவ ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கா. யார் தூது போகணும்னு சொல்லி ஆசைப்பட்டு பிரம்மாதிகளால் கூட பார்க்க முடியாத ஒரு ரூபம். ஹரி பிரம்மாதீனாமபி நிகடபாஜாம் அசுலபம். பக்கத்துலேயே நின்றுருந்தா கூட அடியும் பார்க்க முடியல, நுனியும் பார்க்க முடியல. பிரம்மா விஷ்ணு ரெண்டு பேரும் சிரமப்படுறா. அப்பேற்பட்டதான ஒரு மூர்த்தி காலால் நடந்து எந்த சிரமமும் இல்லாமல் யாருடைய சங்கத்தினால பறவையினுடைய ஆற்றுக்கு தரிசனம் கொடுத்தாரோ தியாகராஜர், அப்பேற்பட்ட சுந்தரன்ட்ட சக்கியம் வச்சுட்டோன்னா எல்லாமே கிடச்சிரும் அப்படின்னதும் இவருக்கு உடனே டக்குன்னு தோணித்து, நம்ம ஒரு விஷயத்தை நிறைவேற்றிக்கணும். பொதுவாகவே நம்மள்கிட்ட யாரானும் ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்றா அப்படின்னு வச்சுப்போமே, இவர் இன்னார், இவருக்கு இன்ன பேர், இந்த ஊரில் இருக்கார், இன்ன போஸ்ட்டில் இருக்கார் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம புத்தி உடனே யோசிக்கும், இந்த போஸ்ட்டில் இருக்கிற இவரால் நமக்கு ஏதானும் காரியம் சாதிச்சிக்க முடியுமா? சில நேரத்தில் மறுபடியும் பார்ப்போங்கிற நம்பிக்கை இருந்தால் கொஞ்சம் நேரம் கழித்து கேட்போம். இல்லை பார்க்குறதுக்கு சந்தர்ப்பம் அமையுமான்னு தெரியாதுன்னு சொன்னால் உடனே ஃபோன் நம்பரை வாங்கிட்டு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, அது நான் பண்ணிக்கணும் உங்கள் மூலியமா, நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்களேன்னு கேட்டுருவோம். அப்போது சாதாரண இந்த லௌகிக விஷயம் இப்படி இருக்கோமே. அப்போ அந்த மாதிரியானா இவர் ஐஹிகத்தை மொத்தமாக விட்டுட்டார், ஆமுஷ்மிகத்தை மட்டும் பிடிச்சுட்டார். ஐஹிகம் கிடைக்கிறது கிடைக்காம போகிறது, ஏன்னா இவரே ஸ்ரீமான்னு ஏற்கனவே சொல்லிட்டார். அத்தனை பேருக்கு சாப்பாடு போடுற அளவுக்கு இவரே தனிக்கிறா தான் இருக்கார், யாகம் பண்ணுற அளவுக்கு தனிக்கிறா தான் இருக்கார். அத்தனை பேர் யாகம் பண்ணிட்டு தட்சிணை வாங்கிட்டு போயிட்டு இருக்கா, மீதி தட்சிணை அவர்கிட்ட இருக்குது கொடுக்கறதுக்கு. மேலே மேலே யாகம் பண்ண போகிறார், ஒவ்வொரு வசந்தத்துலேயும் பண்ண போகிறார். அப்போ அவருக்கு என்னடா தேவைன்னா அந்த ஆமுஷ்மிகன் ஒன்று சொன்னேலே பரலோகத்துக்கான ஒரு உபாயம்னு, அது எனக்கு கிடச்சிடணும். சரி, எப்படி அவர்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பை க்ரியேட் பண்ணிக்கிறது அப்படின்னு சொன்னாக்க அவளுக்கு பிடிச்சதை செய்யணும், அவ்வளோதான். நமக்கு வேணும்னு நினச்சிட்டோம்னு சொன்னால் அவளுக்கு பிடிச்சதா செய்வோம். வேண்டான்னு நினச்சிட்டோன்னா அவளுக்கு பிடிச்சதே செஞ்சாலும் அவளுக்கு பிடிக்காத மாதிரி செய்வோம். நமக்கு நல்லா தெரியும். வேண்டான்னு நினச்சிட்டோன்னா அவள் நமக்கு பிடிச்சதே செஞ்சாலும் பிடிக்காத செஞ்ச மாதிரியே நமக்கு தோணும். நம்மளுடைய இயற்கையான குணம் இது. அப்போ இவர் என்ன பண்ணார்னா அவருக்கு பிடிச்சதை செய்யணும். என்ன செய்யணும்? இவருக்கு தெரிஞ்சதெல்லாம் அன்னதானம். அதனால் என்ன நினச்சார்னா அவருக்கு சாப்பாட்டில் எது பிடிக்கும்னு தெரிஞ்சுப்போம், அந்த சாப்பாடை நம்ம போய் கொடுப்போம் அப்படின்னு நேராக சுந்தரருடைய இடத்துக்கு போனார். அங்கே சமையலுக்கு நிறையா பேர் இருக்கா. ஏன்னா அவர் அன்னதானம் பண்ணிட்டு இருக்காரு, சுந்தரர் அன்னதானம் பண்ணுவார் இல்லையா, அதனால் அங்கே சமையல் பெருசாக நடக்கும். விவாதத்திலே நடக்கிறதுனா சுந்தர சகான்னு எத்தனை பேர் பார்க்க வருவா, அவரை சுவாமிக்கு சகா, சுவாமியுடைய நண்பர்லாம் எத்தனை பேர் பார்க்க வருவா. அதனால் அவாத்தில் பெருசாக சமையல் நடந்துட்டுருக்கு. அப்போ அந்த சமையல் பண்ணுறவாள்கிட்ட போய் சுந்தரருக்கு பிடிச்சது என்ன சொல்லுங்களேன், எதை விரும்பி சாப்பிடுவார் நீங்கள் சொல்லணும். ஏன்னா நேராக அவள் தான் நைவேத்தியத்துக்கு கொண்டு வந்து வைப்பா. நைவேத்தியம் பண்ணும்போதே அது நமக்கு தெரிஞ்சு போயிடும். நைவேத்தியம் பண்ணும்போதே எதுக்கு பண்ணுறோம்? சுவாமிகிட்ட வச்சுட்டு அது கண்டிப்பாக திரும்பி வந்துடும், கண்டிப்பாக நம்ம தான் சாப்பிட போகிறோங்கிற நம்பிக்கையில் நைவேத்தியம் பண்ணுறோம். சுவாமி நேராக அவன் சாப்பிடுவார்னா கிட்டேயே கொண்டு போக மாட்டோன்னே தள்ளியே வச்சுருவோம். நான் பண்ணிக்கிறேன், இந்தாங்க 2 உங்களுக்கு நாங்கள் எடுத்து வச்சுருவோம்.
நீ சாப்பிடு, இதை உனக்கு போகிறோம், உனக்கு நீ தான் விஸ்வ புக்காச்சே, லோகத்தையே சாப்பிட்றவனாச்சே, உனக்கு எதுக்கு, உனக்கு நான் கொடுத்து ஒன்றா போகிறதில்ல, நம்மளே சொல்லிவிடுவோம். பெரியவாட்ட அழகாக கேட்டார் ஒருத்தர், இந்த மாதிரி சுவாமி சாப்பிட மாட்டேங்கிறாரே, சுவாமி சாப்பிட்ருந்தா இதில் குறைஞ்சிருக்கணுமே, குறையலேங்கும்போது சுவாமி சாப்பிட்லேன்னு தெரியறதே, எதுக்கு நைவேத்தியம் பண்ணோம் எப்படியா? நீ கேட்ட கேள்விக்கு அந்த புஸ்தகத்தில் ஒரு பதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புஸ்தகத்தை எடுத்துகிட்டு வந்து இதில் இந்த பக்கத்தை படி. அவர் அந்த பக்கத்தை படித்தார். அவர் கேட்ட கேள்விக்கும் அந்த பக்கத்தில் இருந்ததுக்கு சம்மந்தமே இல்லை. ஃபுல்லாக படிச்சுட்டியா அந்த பக்கத்தை? படிச்சுட்டேன். அந்த பக்கத்தில் அந்த விஷயத்தை முழுசாக புரிஞ்சுட்டியா? முழுசாக புரிஞ்சுட்டேன். புஸ்தகத்தை என்கிட்ட கொடுத்தார். அந்த பக்கத்தை திறந்தார். அந்த பக்கத்தில் அதே விஷயம் இருந்தது. எங்கே சொல்லு அப்படின்னார். சொல்லிட்டார். அந்த புஸ்தகத்தில் அந்த பக்கத்தில் என்ன விஷயம் இருந்தோ சொல்லிட்டார். உன்கிட்ட தான் வந்துருத்தே, புஸ்தகத்தில் இருக்கே பாருன்னார் அவர். இந்த விஷயம் உன்கிட்ட முழுசாக வந்துருத்தோ, ஆனால் விஷயம் புஸ்தகத்திலே இருக்கேன்னார் அவர். அப்போ என்ன ஆச்சுன்னா, அதனுடைய சாரம் உன்னிடத்தில் வந்துருத்தோ, அது இருக்கக்கூடிய ஸ்தூல ரூபம் இங்கே இருக்குது. அதனால சொன்னார், வாசன ரூபமாக சுவாமி சாப்பிட்டுட்டார், மீதி இருக்கக்கூடிய ஸ்தூலம் இங்கே இருக்கிறது. நான் பெரியவா பதில் வேறுபட்டதான ஒரு விஷயம். அப்போது சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், அப்படி நைவேத்தியம் பண்ணும்போதே நமக்கு பிடிச்ச ஒரு வஸ்து அதில் இருந்ததுன்னு சொன்னால், அதை எக்ஸ்ட்ராவாக சுவாமிக்கு மனசாத நைவேத்தியம் பண்ணணும். இதை நான் உனக்கு கொடுக்குறேன்ப்பா, ஏன்னா அதை சாப்பிட போகிறேன், நீ கொடுத்தது, இன்றைக்கி அதை சமைச்சிருக்கா, இன்றைக்கி நான் அதை சாப்பிட போகிறேன், உங்ககிட்ட சொல்லிவிட்டு சாப்பிட்றேன், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அது சுவாமியுடைய சொத்து, உன்கிட்ட நான் விஞ்ஞாபிச்சுன்னு நான் இதை சாப்பிட போகிறேன்னு சுவாமிகிட்ட சொல்கிறோம், அவ்வளோதான். நிவேதனம்னா என்ன? தெரியப்படுத்துறது, அவ்வளோதான் நிவேதனத்துக்கு அர்த்தம். சுவாமிக்கு ஊட்டுறதுன்னு அர்த்தம் இல்லை. இவர் தான் சொன்னார், அமுது ஊட்டு நற்பம்பின் மிக்கால்னு இவர் தான் சொன்னார். என்னடான்னா, அமுது படைத்தல்னு ஒன்று, அமுது செய்வித்தல்னு ஒன்று, அமுது ஊட்டுதல்னு ஒன்று, மூணுத்துக்கு வித்தியாசம் உண்டு. அமுது படைத்தல்னால் நம்ம சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுற மாதிரி எல்லாத்தையும் பண்ணி வச்சுடுறது, அது சுவாமியாக ஏற்றுக்காதது, ஏற்றுண்டது, ஏற்றுக்காமல் போனது எல்லாம் அதை சேர்த்தது, நம்மளை சேர்த்தது கிடையாது. அது அமுது படைத்தல். அமுது செய்வித்தல், தன்னால் இயன்றதை பண்ணுறது, அவளுக்கு வந்தவாளுக்கு முடிஞ்சதை உபகாரம் பண்ணி உபச்சாரம் பண்ணி போடுறது, அது அமுது செய்வித்தல். அமுது ஊட்டுதல், அவளுக்கு என்ன பிடிக்குமோ அதை அவளுக்கு தகுந்ததான முறையில் செஞ்சு அவளுக்கு தேவையான அளவில் தேவையான நேரத்தில் கொடுக்குறதுக்கு பேர் அமுது ஊட்டுதல்னு பேர். அதை பண்ணியிருந்தாலும் சோமாசிமாரர். அதனால தான் அமுது ஊட்டு நற்பண்பின் மிக்கால்னு. அவளுக்கு என்ன பிடிக்குங்கிறத தெரிஞ்சு சமைப்பாலாம். முன்னாடியே சமைச்சு வச்சுட்டு நீங்கள் வந்துட்டாலேன்னு எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணுறதில்ல. ஒவ்வொரு சிவபக்தாலும் வந்ததுக்கப்புறம் அவளுக்கு பாத பூஜை பண்ணி நமஸ்காரம் பண்ணி, இன்றைக்கி உங்கள் கூட வந்திருக்கிற சுவாமிக்கு நைவேத்தியம் என்ன பண்ணணும்னு கேட்டுண்டு ஒவ்வொருத்தருக்காக நைவேத்தியம் பண்ணுவாளாம். அப்போ தான் ரஜதாத்திரி மாதிரி வரும். அவ்வளோ அண்ணா எங்கேந்திரா வந்தது? நான் ஒவ்வொருத்தரும் சுவாமி எடுத்து வந்திருப்பா இல்லையா? சிவபக்தால் நித்திய சிவ பூஜை பண்ண இல்லையா? அப்போ ஒவ்வொருத்தரும் சுவாமி எடுத்து வந்திருப்பா, அத்தனை பேரும் பூஜை பண்ணுவா. அவள் வாழ்கிட்ட போய் பாத பூஜை பண்ணி நமஸ்காரம் பண்ணிவிட்டு, உங்கள் சுவாமிக்கு இன்றைக்கி என்ன நைவேத்தியம் பண்ணோன்னு கேட்டுட்டு அதை சமைப்பாராம். அப்படி சமைச்சதுனால அவ்வளோ வந்துருத்தோம், அத்தனை பேரும் வந்துட்டா. அப்பேற்பட்டதான ஒரு குணம் எல்லார்ட்டையும் இவருக்கு இருந்ததுனால சுந்தரர்கிட்ட கேட்கவே வேண்டாம், எக்ஸ்ட்ராவாக வந்துருத்தோம். அவருக்கு நேராக போனார். என்ன அவருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னா, அவ எல்லாரும் சொன்னா, அலர்க்க பத்ரமாரோக்கியம் தத் புஷ்பம் தாதுவர்தனம் தத்பலம் கிருமிநாசாயே தன்மூலஞ்ச விரேச்சகம். அந்த தூதுவளை இலை இருக்கு இல்லையா, அந்த இலை ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அவருக்கு ஆயுர்வேதம் என்ன தெரியும், அதனால் அந்த கீரை ரொம்ப விரும்பி சாப்பிடுவார். அந்த இலை, புஷ்பம், வேறு எல்லாத்துலேயும் வைத்திய குணம் நிறைஞ்சிருக்கு, ஒன்றொன்றுத்தில் ஒன்று கலைக்கும். அதனால் அதை எடுத்துகிட்டு வந்தால் அவருக்கு ரொம்ப பிடிக்கும், அதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவார். நான் பார்த்துருக்கேன், சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு அதை கொஞ்சம் நிறையா சாப்பிடுவார் சுந்தரர். நான் அனுபவிச்சிருக்கேன். ஏன்னா பரமாறுறவா அந்த மாதிரி அனுபவித்து பரமாறணும். என்ன சாப்பிட்றான்னு எடுத்து வரும்போதே போருமான்னு கேட்டுன்னு போகக்கூடாது, வேணுமான்னு கேட்டுன்னு போகணும். போடட்டுமான்னு. அது சில பேர் அந்த சிப்ஸ் பரமாறும்போது பார்த்தோன்னா கையை நன்னா விட்டு உழுக்குவா, வெளில வரும்போது 2 தான் வரும். எதுக்கு கையை விட்டு பிரட்டினானே தெரியாது நமக்கு. அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் ஒரு அண்ணா அழகாக சின்ன வயசில் சொன்னேன்னு வருத்தப்பட்டு சொல்லிட்டார், சங்கோஜப்படாமல் பரமாறுங்கோன்னு சொல்லிட்டாராம். அதுக்கப்புறம் ரொம்ப சின்ன வயசில் பஜனைக்கு வந்துட்டார் மிருதங்க வாசிக்கிறதுக்கு, சங்கோஜப்படாமல் பரமாறுங்கோ அப்படின்னாராம். அப்புறம் பக்கத்தில் சங்கோஜப்படாமல் சாப்பிடுவோம், அவள் தாண்டா சொல்லணும், சங்கோஜப்படாமல் பரமாறுங்க நம்ம சொல்லப்படாதா அப்படின்னு. அந்த மாதிரி சங்கோஜப்படாமல் பரமாறணும், அவளுக்கு என்ன தேவையோ அதை அறிஞ்சு நம்ம பரமாறணும். அப்பேற்பட்டதான ஒரு விஷயம். அதனால் இவ சொன்னால், நாங்கள் சுந்தரர் அதை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சாப்பிட்றாருங்கிறத நாங்கள் கவனிச்சிருக்கோம், அதனால் அவருக்கு அது பிடிக்கும். அது முள்ளாக இருக்கும், ஒரே எடுக்கிறதே சிரமம். இதுக்காக 1 யோஜனை தூரம் தாண்டி போய் நதிகளை கடந்து தரணம் பண்ணி அக்கறைக்கு போய் அந்த தூதுவளையை பிரச்சனை வருவாராம். நித்தியபடிக்கு சுந்தரருக்கு
சுந்தரோட சுவாமி நைவேத்தியத்துக்கு சமைக்கிறதுக்கு முன்னாடி நேராக வருவார், அந்த கீரை எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு அவர் வாட்டில் போயிடுவார். சமைக்கிற கண்ணுக்கு நேராக வச்சுட்டு போயிடுவார். இவா எல்லோரும் அலம்பி எடுத்து அதை நல்லா பக்குவம் பண்ணி சுவாமி நிவேதியத்துக்கு வச்சுருவா. சுவாமி நிவேதியத்துக்கு பண்ணிட்டு இலைக்கு வரும், அதையும் சுந்தரர் சாப்பிடுவார். நித்தியம்படி இப்படியே ஓடின்னு இருக்கு. இவா எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்கா, சுந்தரர் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கார் போல் இருக்கு, அதனால் எடுத்துகிட்டு வரா போல் இருக்குன்னு இவா எல்லாரும் நினச்சிட்டு இருக்கா. சரி, இவா வாங்குறா போல் இருக்கு. ஏன்னா இவருக்குன்னு ஒன்று எடுத்து வச்சுக்காதனால பணத்தை மொத்தத்தையும் சிவனடியார்கிட்டே விட்டா, யார் சமைக்கிறாரோ அவள்கிட்டே விட்டாச்சு. அதனால என்ன சாமான் வாங்குறா, என்ன சமைக்கிறா, எத்தனை பேர் சாப்பிட்றா, இதை கணக்கெல்லாம் வச்சுக்கிறதே கிடையாது அவர். அதனால சரி, சாமானோட சாமானாக வாங்கியிருக்கா போல் இருக்கு, இந்த கீரையும் வாங்குறா போல் இருக்கு டெய்லியும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தார். 2 பேர் இப்படி நினச்சிட்டு இருக்கா. கடைசியில் அவர் எதுக்கு கொண்டு வராருன்னு தெரியல யாருக்கும். வந்தால் ஒரு நாள் வச்சுட்டு டெய்லி வச்சுட்டு போயிருந்தார். டெய்லி நைவேத்தியம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தார் சுந்தரர். ஒரு நாள் காணோம். என்னாச்சு, இன்றைக்கி வாங்கலையா கிடைக்கலையா அப்படின்னார். நாங்கள் இது வரைக்குமே வாங்கினதில்லை அப்படின்னாவா. பின்ன எப்படி டெய்லி நைவேத்தியத்துக்கு வருதே அப்படின்னார். இல்லை, ஒருத்தர் வந்து கொண்டு கொடுத்துட்டு போயிட்டு இருக்கார். அது டெய்லி ஒருத்தர் வந்து கொண்டு தராரா? நாளைக்கு வந்தால் நான் வர வரைக்கும் அவர் இருக்க சொல்லுங்க, நான் அவரை பார்க்கணும் அப்படின்னார். 2-3 நாள் ஆயிடுத்து அவர் வரத்துக்கு. என்னன்னா, நதியில் அக்கறைக்கு போயிட்டார். இக்கரைக்கு வரத்துக்குள்ளே பிரவாகம் வந்துடுத்து நதியில். அவரால் நாவாப்பி தத்தும் நசைக்கதே, ஓடத்தையும் படகையும் வச்சுட்டு கூட அந்த நதியை தாண்ட முடியாத அளவுக்கு பிரவாகம் பெருக்கெடுத்து ஓடுறது. அவள் என்ன பண்ணாரா, சாக்னிஹோத்ரஹான்னார். நம்ம கவனித்து பார்க்கணும். ஒவ்வொரு க்ஷணமும் என்ன சொல்கிறாங்கிறத நம்ம தெளிவாக கவனித்தாதான் முழுசாக புரியும். அப்படி அக்கறையில் இருக்கும்போது கூட ஒரு குடிசை, அவருக்கு இப்போ அக்கறையில் வீடு கிடையாது, தங்கிறதுக்கு இடம் கிடையாது, இந்த பக்கம்தான் வீடு இருக்குது. அந்த இடத்துல ஒரு குடிசையை போட்டுட்டு அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு இருந்தார். 3 நாள் கொற்ற மழையிலேன்னு எடுக்கிறார். அப்போ எவ்வளவு கர்மானுஷ்டானத்தில் நிஷ்டை இருந்திருக்கணும். அந்த கர்மானுஷ்டானம் சிவாராதனம் தான் அப்படிங்கிறதுல எவ்வளவு நிச்சலமான ஒரு நம்பிக்கை இருந்ததுன்னா சிவாராதனத்தை அப்படி பண்ணியிருப்பார் யாகரூபமாக. ஏன்னா அத்வர பதி அவர் தானே, இருக்கக்கூடிய எல்லா யாகங்களுக்கும் பதி அவர் தானே. ஏஷத்தே ருத்ரபாகஸ்தஞ்சுஷஸ்வா, அவர் தான் ருத்ரபாகம்தான். அதை கொடுக்கும்போது தான் இருக்கக்கூடிய சந்தோஷம் அத்தனையுமே இருக்குது. அதுதான் கடைசியில் வைஷயத்தே வாதலாம், நமோ ருத்ராய வாஸ்தோஷ்பதையே ஸ்வாஹா. கடைசியாக கொடுக்கும்போது ருத்ரபாகம் கொடுத்துட்டு அப்பாடா சிவன் சாப்பிட்டுட்டார் அப்படிங்கிற ஒரு திருப்தி, அதுக்கு இருக்கிற எல்லையே தனி. அதனால் அப்படி அக்னிஹோத்திரத்தை அக்கறையில் ஒரு குடிசையை ஏற்றுன்னு அந்த 3 நாளைக்காக ஒரு குடிசை போட்டு அக்னிஹோத்திரம் பண்ணியிருக்கா கொற்ற மழையில். யோசிச்சு பார்க்கணும். அப்போது அந்த பிரவாகம் முடிஞ்சதுக்கப்புறம் 3 நாளுக்கு அப்புறம் வந்து எடுத்துகிட்டு வந்து புதுசாக அன்னைக்கு பிரித்து திருப்பி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறார். கொடுத்த போது இல்லை உங்களை சுந்தரர் வந்து இருக்க சொல்லியிருக்கார், பரவநாச்சியார் அதுக்கு போயிருக்கார், வந்துடுவார், உங்களை இருக்க சொல்லியிருக்காருன்னு நிற்கிறார். வந்த உடனே சுந்தரமூர்த்தியாரை பார்த்த உடனே இவர் என்ன பண்ணார், நமஸ்காரம் பண்ணார். சிவாம் சஸ்துவம் சோமயாஜின்னி யதா தஸ்யாஷ்டமீ தனூ, நமஸ்காரம் பண்றார். நீங்க காலில் விழுந்து அவரை ஸ்தோத்திரம் பண்றார். சுந்தரமூர்த்தியார் நடுங்கி போயிட்டார். சுந்தரமூர்த்தியார் மறுபடியும் நமஸ்காரம் பண்ணார் அவருக்கு. சிவாம் சஸ்துவம் சோமயாஜின்னு, சோமயாகம் பண்ணவர் நீங்கள் வந்து எனக்கு நமஸ்காரம் பண்ணுறேன், சிவனுடைய அம்சம் நீங்கள் போய் எனக்கு நமஸ்காரம் பண்ணலாமா, நான் ஏதோ ஒரு ஓரத்தில் இருந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறார். இல்லை நீங்கள் தான் பக்தாள். அது நமஸ்காரம் பண்ணும்போது பெரிய புராணம் ஆரம்பிக்கும் போதே அழகாக சொன்னார் சேக்கிழார். அடியார்கள் அந்த பூப்பிரதேசத்தை வர்ணிக்கும் போது அந்த கதிரை பற்றி வர்ணிக்கிறார். எவ்வளவு செழிப்பாக இருந்தது பூப்பிரதேசம், நம்ம பாரத பூமி அப்படின்ட்டு. தமிழ்நாடு அந்த நெல் விளைஞ்சு அது அப்படி கதிர் சாஞ்சிருக்கான், ஒன்று மேலே ஒன்று. அதை சாயறதை பார்க்கும்போது எப்படி இருக்கான், ஒரு அடியார் சிவனுக்கு நமஸ்காரம் பண்ணும்போது இன்னொரு அடியார் பார்த்து நான் க்ஷேமமாரெல்லாம் சொல்ல மாட்டாராம், அவரும் நமஸ்காரம் பண்ணுவாராம். அப்போ இந்த பக்கத்துலேருந்து ஒருத்தர் நமஸ்காரம் பண்ணி அந்த பக்கத்துலேருந்து ஒருத்தர் நமஸ்காரம் பண்ணுற போது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்து கதிர் ஒன்று மேலே ஒன்று சாஞ்சிட்டு இருக்கும்போதுன்னு வர்ணிக்கிறார். அந்த காட்சியை இந்த இடத்துல காட்சிப்படுத்தி காட்டுறார். அந்த அவர் சொன்னதை இங்கே நடக்கிறது. அப்படி சோமாசிமார் நாயனார் நமஸ்காரம் பண்ண, சுந்தரமூர்த்தியார் அவரை தடுத்து இவர் அவருக்கு நமஸ்காரம் பண்ண, நீங்கள் சிவன்றார், இவர் நீங்கள் சிவன்றார், சிவனுக்கு நீங்கள் சக்கான்றார், சிவனுக்கு கர்மாவட்டாளம் பண்ணுறவங்க தான் பிடிக்கும், நீங்கள் தான் சிவங்கிறார். இப்படியே போயிட்டே இருந்தது. சுந்தரர் பார்த்தார், சரி வந்த விஷயத்தை சொல்லுங்க, இது ரொம்ப நாள் ஓடிட்டே இருக்கும் போல் இருக்கு, இதை அப்புறம் வச்சுப்போம். வந்த விஷயம் என்னன்னு சொல்லுங்க, ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்கள் கொடுத்துருப்பேன் இல்லையா, அதனால் நீங்கள் என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் அதை கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணித்தரேன் அப்படின்னு இவர் சொன்னார். வசந்தே மாதவே மாசி பவிஷ்யதி சிவப்பிரியே கிரியமானே மயா சோமயாகே வைதிக கர்மணி ராஜாத்வரஸ்ய ருத்ரோசௌ தியாகராஜஸ் சகாதவே பிரத்யக்ஷீபூய தயயா பிரதமம் ஹவிரத்துமே.
நான் வந்து வசந்த மாதத்தில் வசந்த ருத்துவில் மாதவ மாதம்னு சொல்லக்கூடியது மதுஷ்ச மாதவஷ்சா அப்படின்னு சொல்லக்கூடியதான வைசாக மாதம் அல்லது ரிஷப மாதம். இந்த வைகாசி மாதத்தில் நான் வந்து யாகம் பண்ண போகிறேன். அப்படி யாகம் பண்ணும்போது சிவப்பிரியே சிவப்பிரியே சிவனுக்கு பிடிச்சதான ஒரு மாதம், அதில் ஒரு யாகம் பண்ண போகிறேன். அப்பேற்பட்டதான வசந்தோ வை பிராமணஸ்யர்த்துஹு, அக்னி ஆதானம் பண்ணிக்கிறதுக்கே வசந்த ருத்து தான் அப்படிங்கிறார். அப்பேற்பட்டதான பிராமணனுக்குன்னு எடுத்ததான ருத்து வசந்த ருத்து. அப்பேற்பட்டதான ருத்துவில் நான் யாகம் பண்ண போகிறேன். அப்படி நான் யாகம் பண்ணும்போது அத்வரஸ்ய ராஜா ருத்ரஹா, யாகத்துக்கெல்லாம் தலைவன்னு சொல்லக்கூடியதான அந்த ருத்ரன் பிரத்யக்ஷமாக வந்து என்னுடைய ஹவிஸை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே இவர் என்னது இப்படி ஒரு ஐகிகமான ஒரு விஷயத்தை கேட்குறாரே, சுவாமி வரணும். அப்போ இவர் கர்மானுஷ்டானம் போல் இருக்கு, விரட்டு கர்ம மார்க்கம் போல் இருக்கு, ஞான மார்க்கத்தில் இவருக்கு ஆசை இல்லை போல் இருக்கு அப்படின்னா கேட்கும்போதே சொல்லிட்டா, பிரத்யக்ஷீ பூய தயா பிரதமம் ஹவிரத்துமே பశ్చాன் முக்திம் திசத்வீஷா சாஸ்வதி மனபாயினி. பிரத்யக்ஷமாக வந்து ஹவிர்பாகம் வாங்கிட்டோம், அதுக்கப்புறமா சிவன் எனக்கு முக்தியை கொடுத்துக்கிட்டோம். எப்படி சிவன் முக்தியை கொடுத்துக்கிட்டோம். இது மட்டும்தான் கேட்கல. சுவாமியை பார்த்ததுக்கப்புறம் இவரை பார்த்ததாலே முக்தி கிடச்சிருங்கும் போது சுவாமியை பார்த்ததுக்கப்புறம் முக்தி கிடைக்காம இருக்குமா? அதுக்கப்புறம் முக்தி கிடச்சிரும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதை நீங்கள் எனக்கு செஞ்சு தரணும் அப்படின்னு சொன்னோன்னே கொஞ்சம் கூட யோசிக்காம இவர் உடனே வாக்கு தரார். தியாகேஷோ பவதே யஜ்வன்னி ஆனேதவ்யோ யதா யதா ததா ததா நயிஷ்யாமி சாதயிஷ்யாமி வா. ஏதோ ஒரு தடவை நீங்கள் சுவாமி வரட்டும், என்னுடைய பிரதமம் ஹவிரத்துமே கொஞ்சம் போற என்னுடைய யாகத்திலேருந்து இந்த ஹவிஸை ஏற்றுக்கிட்டோம்னு சொல்கிறேன். அப்படிலாம் நினைக்காதீங்க. உங்களுடைய யாகத்துக்கு பரமேஸ்வரன் எப்பப்போ வரணும்னு ஆசைப்படுறீங்களோ அப்பப்போலாம் நான் அழைச்சின்னு வரேன் அப்படின்னார். யாகம் முழுக்க இருக்கணும்னா அழைச்சின்னு வரேன், எப்பப்போ தேவையோ சொல்லுங்க, எங்கிட்ட சொன்னால் நான் அவரை அழைச்சிட்டு வந்துடுவேன் அப்படின்னு வாக்கு தரார். எப்பேற்பட்ட ஒரு விஷயம் இருக்கணும். உடனே சொன்னார், நீங்கள் சாலையை ரெடி பண்ணுங்க சுவாமி, யாக சாலை போடுங்க, நான் அழைச்சின்னு வரேன் சுவாமியை. சரின்னுட்டார். சுந்தரர் இந்த பக்கம் மறுபடியும் 2 பேர் நமஸ்காரம் பண்ணிட்டா, ஒருத்தர் ஆலிங்கனம் பண்ணிட்டா. இந்த பக்கம் சுந்தரர் அவர் வேலையை பார்க்க போனார், அந்த பக்கம் சோமயாஜி அவரை வேலையை பார்க்க போனார். சோமாசிமார் நாயனார் யாகத்துக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டார். இன்றைக்கி காலம்பரை 9 மணிக்கு நடந்திருக்கும் யாகசாலா பிரவேசம். அம்பர் மாகாணத்தில் சோமாசிமார நாயனார் யாகசாலை பிரவேசம் பண்ணியிருப்பார். அப்படி யாகசாலைக்கு பிரவேசமாறார். இவர் சுந்தரமூர்த்தியார் நேராக போனார் தியாகராஜர்கிட்ட. அப்போ ஏதோ விஷயம் எடுத்துகிட்டு வந்திருக்க போல் இருக்கே அப்படின்னு தியாகராஜர் கேட்டார். ஆமாம்மா, ஒரு விஷயம் இருக்குது. இந்த மாதிரி சோமாசிமார் நாயனார் ஒருத்தர் இருக்கார், அவர் யாகம் பண்ணுறாராம், உங்களை வரணும்னார், ஐஸ்வன் வரேன்னு சொல்லியிருக்கேன். என்ன கேட்காம என்னம்மா என்ன ஐஸ்வன் வரேன் நீ சொன்னேன்? அதுதானே, என்ன இது சாதாரண விஷயமா? ஏதோ நீ கேட்டேன்னு பறவை வீட்டுக்கு போனேங்கிறதுனால ஒவ்வொரு வீட்டுக்கு நீ ஐஸ்வன் போவே அப்படி என்ன? ஏதோ ஒத்தராத்துக்கு போகலாம், 2 போகலாம், நீ என்ன எல்லா ராத்துக்கும் போகிற மாதிரி பண்ணிவிடுவ போல் இருக்கே. என்ன இது விளையாட்டா இல்லையா உனக்கு? என்னுடைய ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கணும்னு சொன்னால் அவள்கிட்ட கேட்டுலாம் அப்பாயின்மெண்ட் தரணும். அப்பாயின்மெண்ட் கொடுக்குறவன் டாக்டர்கிட்ட கேட்காம அப்படியே கிச்சு கையில் கொடுத்துட்டே இருந்தாருனா அவருடைய ஃப்ரீ கேட்க வேண்டாமா? யாருக்கு அப்பாயின்மெண்ட் இவன் தரானோ, டோக்கன் தரானோ, அவளுடைய ஃப்ரீயே இவன் தெரிஞ்சுக்கணும். அவள் எப்போ ஃப்ரீயாக இருப்பா, அவளுக்கு எப்போ ஒழியுங்கிறத இவன் தெரிஞ்சுட்டு இருக்கணும். அது தெரியாமல் இவன் பாட்டில் கொடுத்துட்டே இருந்தாலும் அந்த மாதிரி எல்லாத்துக்கும் என்ன போய் இப்படி ஆக்ஷன் போகிறேங்கிற இது ஏதோ நன்னா இல்லை. அதுவும் நீ ஏதானும் உருப்படியாக ஏதானும் பண்ணியிருந்தான்னா கூட தேவலாம். ஆனால் உனக்கு கீரை கொடுத்தான்னு என்ன ஆச்சுன்னு போகிறேன்னு சொல்கிற பார்த்தியா, அது என்னால் ஒத்துக்கவே முடியாது. நீ கீரை சாப்பிட்றதுக்கு ஒருத்தன் கீரை கொடுத்தான்னா என்ன ஆச்சுன்னு போவேன் நீ அவன் வீட்டுக்கு? அதெல்லாம் தெரியாது. நான் அவனுக்கு வாக்கு கொடுத்துட்டேன், நீங்கள் வரே அவ்வளோதான் சொல்லி கதவி போயிட்டாருன்னே சுந்தரமூர்த்தியார். அந்த அளவுக்கு பேசணும்னு சொன்னால் என்ன ஒரு திருட விசுவாசமும் பக்தியும் இருந்திருக்கணும். தியாகராஜருக்கு இவர் எவ்வளவு உழைச்சிருக்கணும் இல்லையா? அந்த வாயினால் அவர் பாடின அந்த தமிழுக்காக சுவாமி கால் தேய நடக்கிறார் வீதி வீதியாக. அந்த சுந்தர தெலுங்கினில் பாட்டு செய்துன்னா இங்கே சுந்தரர் பாடும்போது தமிழே சுந்தரமாக தெரிகிறது. சுந்தர தமிழ், இது சுந்தரனுடைய தமிழ், அதனால அது சுந்தர தமிழ். அப்பேற்பட்டதான தமிழை கேட்ட அந்த தியாகராஜருக்கு வேற எதுவுமே பெருசாக தெரியல. அவருக்கு இவனுக்காக என்ன வேணா பண்ணலாம், இவன் பாடினார்னா போதும், என்ன வேணா பண்ணலான்னு தீர்மானம் பண்ணிட்டார். மறுநாள் சுந்தரர் இருந்தார். இந்த நேற்று முழுக்க யோசித்து பார்த்தேன், நீ சொல்லிட்ட, உன்னுடைய வாக்கை நான் காப்பாற்றி ஆகணும், வேறு வழி இல்லை. அதனால் நான் வரேன். ஆனால் நான் எப்படி வந்தாலும் அவன் என்னை ஏற்றுக்கணும். நான் பரமேஸ்வரனா திரிநேத்திரத்தோட ஜட்டாபஸ்மதாரியாக கங்காதரனாகலாம் சந்திரசூடனாலாம் நான் வரமாட்டேன். நான் எப்படி வந்தாலும் அவன் என்னை ஏற்றுக்கணும். அப்படியா இருந்தால் ஓகே. ஏன் நான் ஆசீர்வாதம் பண்ண போகிறது அவனுக்கு. அவனுடைய யோகியதையை தெரிஞ்சுக்காமல் என்னால் ஆசீர்வாதம் பண்ண முடியாது.
அவனையும் நான் பரீட்சை பண்ணி அவனுக்கும் யோகிதை இருக்காங்கிறத தெரிஞ்சிருந்தால் ஆசீர்வாதம் பண்ண முடியும், இல்லாமல் போனால் நான் ஆசீர்வாதம் பண்ண முடியாது. ஏன்னா சுந்தரமூர்த்தியாரை இவர் திட்டுறா மாதிரி மகாவிஷ்ணு இவரை திட்டுவார். ஏற்கனவே அனுபவம் வேறு இருக்குது பரமேஸ்வரனுக்கு நிறையா விஷயத்தில். ஒன்றும் இல்லை, ஒருத்தரை விட்டு கொடுத்துப்பா. இவர் ஒரு அசுரனுக்கு வரம் கொடுப்பார், அவர்கிட்ட தான் மரணம் அடையணும்னு இவர் அதுக்கு ஒரு வியாஜம் பண்ணி அவருக்கு ஒரு கதையை கிரியேட் பண்ணி கொடுப்பார். இன்னொருத்தருக்கு அவர் வரம் கொடுப்பார், இவர் மூலியமாக தான் அவனுக்கு சம்மாதம் சொல்லி இவருக்கு ஒரு கதையை தயார் பண்ணி கொடுப்பா. இப்படி மாற்றி மாற்றி ஒருத்தருக்கு பக்த சரித்திரம் தானே. சிரவண ஸ்மரணார்கானி கரிஷன் இது கேட்ச நான் கேட்கறதுக்கும் நினைக்கிறதுக்கும் சொல்கிறதுக்கும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய விஷயத்தை கொடுக்கறதுக்காகத்தான் இத்தனை ரூபம் சுவாமி எடுத்துட்டார். அருவமும் உருவமாகி எதுக்கு உருவம் எடுத்துட்டது? இதுக்கு தானே. அது இல்லாமல் போச்சுன்னா பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அப்போ என்னாச்சுன்னா, சரி ஓகே நான் சொல்லிடுறேன், நான் அவர்கிட்ட சொல்லிடுறேன், சோமாஸ்வரன் நீ எப்படி வேணா வா, ஆனால் நீ வந்துடணும், நான் வாக்கு கொடுத்துட்டே நீ வந்துடணும். சரி அப்படின்ட்டார். யாகசாலை ஆரம்பிச்சது. யாகம்லாம் ஆரம்பித்து அழகாக வர்ணிக்கிறார். மந்திரபூதைஹி உபஸ்கிருதான்னார். அந்த வப்பையை அப்படி கையில் எடுத்துக்கிறா ஹோமம் பண்ணுறதுக்காக வேண்டி. ஒருத்தரை கூப்பிட, ஒருத்தர் அதை அனுமதிக்க, ஒருத்தர் மந்திரம் சொல்ல, ஒருத்தர் ஹோமம் பண்ணுறதுக்காக நிற்க, அப்படி பெரிய சதஸ் நிற்கிறது. அந்த சதஸில் சுவாமி வரணும். அங்கேயாவது சுந்தரமூர்த்தியாரை வந்து சொன்னார், அவர் எந்த ரூபத்தில் வேணாலும் வருவார், நீங்கள் தெரிஞ்சுக்கணும், சந்தேகப்படாதீங்கோ அப்படின்னார். சோமாசிமார் நாயனார் ரொம்ப கெட்டிக்காரர். அவர் சொன்னார், அப்படி சுவாமி வரும்போது நீங்கள் தான் காட்டி கொடுக்கணும்னு அவர்கிட்டே சொல்லிட்டார். எனக்கு தெரியாது, குருவை பிடிக்கிறதுனா அந்த மாதிரி கெட்டியமாக பிடிக்கணும். குரு மேலே அந்த ஒரு விஸ்வாசம், திருட விஸ்வாசம் வைக்கணும். சுவாமியே என்னை ஏமாற்றணும்னு நினச்சாலும் என் குருநாதர் எனக்கு வழி காட்டுவார், சுவாமி ஏமாற்ற முடியாது என்னன்னு விஸ்வாசம் குரு மேலே வைக்கணும். அந்த விஸ்வாசம் அவருக்கு இருந்ததுனால சுவாமி வரைச்சி அதை நீங்கள் தான் என் கூட இருக்க போகிற, என்ன கவலை, நீங்கள் காட்டி கொடுத்துருங்க சுவாமி என்னார். அதனால இவர் என்ன பண்ணார், பறவை வீட்டு வாசல் மாடியில் போய் நிற்கிறார். ஏன்னா சுவாமி வரதை தெரிஞ்சுட்டு இவர்கிட்ட வந்து சொல்லணுமா. யாகசாலையில் சுந்தரர் பறவை வீட்டு மாடியில் நிற்கிறார். சுவாமி எங்கேயான வராரா, சுவாமி எங்கேயான வராரா, சுவாமி எங்கேயான வராரான்னா சுந்தரரால் தேடுறது ரொம்ப சிரமமாக இருக்குது. ஏன்னா எல்லா இடத்துலையும் சிவனை பார்க்கக்கூடியவர், எல்லா இடத்தையும் எப்போதுமே சிவனாகவே பார்க்கக்கூடிய சுந்தரருக்கு சுவாமி எந்த ரூபத்தில் வராருன்னு தேடுறது இன்னும் சிரமமான காரியமாக போச்சு. ஆனால் தன்னுடைய சிஷ்யன் தன்னை நம்பினவனை கைவிடப்படாதுன்னு அந்த குருவுக்கு இருக்கக்கூடியதான அந்த ஆர்ஜவம், அந்த ஆசை, சிஷ்யன் மேலே இருக்கிற ஆசை இருக்கு இல்லையா, அதனால அவர் காத்துட்டு அப்படி பார்த்துட்டே இருக்கார். அப்போ என்னாச்சுன்னா, அச்சா விராசீத் பகவானி அம்பிகா சஹிதோ ஹரஹா சர்வஸ்வரூபி சர்வேஷா சாண்டாலம் ரூபமாஸ்திதா. எல்லா ரூபமாக இருக்கக்கூடியதானே அந்த பகவான் அம்பிகையோடு சேர்ந்து, அம்மாவோடு சேர்ந்து தன்னுடைய பாரியாரியை அழைச்சிட்டு வரார். அவர் பரமேஸ்வரன் தான் வரணும்னு சொன்னார். ஆனால் பரமேஸ்வரனுக்கு ஒரு குணம் இருக்குது, எங்கேயுமே தனியாக போய் பழக்கமே கிடையாது. உற்சவத்தில் கூட என்ன பஞ்சமூர்த்தி பரப்பாடாக தான், பிள்ளையார் கிளம்ப, முருகன் கிளம்ப, சுவாமி கிளம்ப, அம்பாள் கிளம்ப, எல்லாரும் அப்படி கூட்டத்தோடு தான் வருவார். சுவாமி ரங்கநாதர் மாதிரியே, பார்சாதி மாதிரியே தனியாலாம் வரவே மாட்டார். சேர்த்தி சேவைன்னு அவளை ஒரு உற்சவம் நடக்கும், சேர்ந்து வர உற்சவம்னு. இவாளுக்கு சேர்ந்து வராமல் இருந்தால் தான் ஆச்சரியம். இவாளுக்கு தனியாக வருதுன்னா தான் அம்பாள் மட்டும் தனியாக வருவான்னு ஆடிப்பூர் உற்சவம் தனியாக சொல்லணும். இது அம்பாளுக்குன்னு நடக்கிற உற்சவம்னு. சேர்ந்து வருது ஆச்சரியமே கிடையாது, சேர்ந்து வருவா முக்காவாசி. அதனால என்ன பண்ணார், அம்பிகா சகிதா அம்மாவே அழைச்சிட்டார். கேது வாமா, அவன் யாகம் பண்ணுறான், உங்கள் அப்பா யாகம் பண்ணும்போது போகலாமான்னு கேட்டியே, இங்கே ஒரு பக்தன் யாகம் பண்ணுறான் வா, தக்ஷன் யாகம் பண்ணும்போது கேட்டா இல்லையா, கூப்பிடாமலையும் போகலான்னு என்னை கூப்பிட்டான் இப்போ, அதனால் நீயும் வரலாம், உன்னை கூப்பிடலன்னு நினச்சிக்காத, வந்துடும் அப்படின்னார். தன்னுடைய ஆத்துக்காரியை அழைச்சிட்டார். கூடவே குழந்தையில வந்தா, பிள்ளையாரும் முருகனும் நாங்களும் வரோம் அப்படின்னா கிளம்பினா. நந்திகேஸ்வரர் நான் என்ன சுவாமி பண்ணேன், அது வீணா போல அந்த தக்ஷ யாகத்தெல்லாம் கண்ணால் பார்த்தேன், இந்த சோமாசிமாரனுடைய அந்த யாகத்தை, சோம யாகத்தை நான் பார்க்க வேண்டாமான்னு நந்திகேஸ்வரன் கிளம்பினார். கீழே வரும்போது ஒரு சண்டால ரூபத்தை எடுத்துட்டார் சுவாமி. ஒரு கோரமான ரூபம், பார்க்கவே ஒரு அசுச்சியான ஒரு ரூபம். அப்பேற்பட்ட ஒரு ரூபத்தில் அந்த ஒரு செத்த ஒரு மிருகத்தை எடுத்து இப்படி போட்டுட்டாராம். நந்திகேஸ்வரர் ஒரு செத்த மிருகம் மாதிரி மாறிட்டார். அதை தூக்கி போட்டுட்டார். பக்கத்தில் ஒரு பத்னி மேலே மது குடம் வச்சுருந்துக்காலாம், அந்த பானை குடத்தை தலையில் வச்சுருக்காலாம் தேவி. கங்கை அதில் வந்து உட்காந்துட்டாலாம். ஏன்னா இத்தனை நாளாக சுவாமி தாங்கிட்டார், இன்றைக்கி ஒரு நாள் நம்ம தாங்குவோமே அப்படின்னு சொல்லிட்டு பாரத தூக்கி இங்கே வச்சுட்டார். ஏன்னா பக்தனை பார்க்கக்கூடிய அவசரத்தில் போகும்போது எங்கேயான கங்கை கீழே விழுந்துட்டா என்ன பண்ணுறது, அதனால் நான் அவசரமாக போகிறேன்னா அதனால் வெயிட்டை தூக்கி என்னால் நடக்க முடியாது, நீ வச்சுக்கோன்னு சொல்லி அம்பாள்கிட்ட கொடுத்துட்டார் கங்கையை. அவள் குடம் மாதிரி வச்சுட்டு கங்கையும் மேலே உட்காந்துக்க அப்படி அந்த சுவாமி அப்படி வரார். பறவையினுடைய ஆற்று மாடியிலேருந்து சுந்தரர் பார்த்தார், அங்கேருந்து கிடுக்கிடுன்னு ஓடி வரார். சுவாமி வரார் தெரிஞ்சுக்கோ, 4 பேர் வரா, குடும்பத்தோடு வரார் சுவாமி, நீ சுவாமி மட்டும்தான் கேட்ட, குடும்பத்தோடு வரார் தெரிஞ்சுக்கோன்னு
எப்படி வந்து முன்னாடி வந்து ஒரு வேட்டு போட்டு சுவாமி உற்சவம் கிளம்பியாச்சுன்னு சொன்னால் வேட்டு போட்டு அந்த பஞ்சவாத்தியம் முழங்க நாசுரத்தில் அப்படி மல்லாரி வாசிக்க சுவாமி அப்படி ஆடிட்டு அப்படி வெளில வருவாரோ அந்த மாதிரி சுவாமி இந்த சண்டாள ரூபத்தில் வரதே சுந்தரர் வந்து வர்ணிக்கிறார். சுவாமி வரார்னா இந்த விஷயத்தை சோமாசி மாறினா மீதி ரித்துக்கிட்ட சொல்லவே இல்லை. அவர் முன்னாடி சொல்லியிருக்கணுமா இல்லையா? ஏன்னா இவருக்கே தெரியாததுனால இவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, யார்ட்டையுமே சொல்லலை. யாகம் எப்படி நடக்குமோ அப்படி தான் நடக்க போகிறது, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அதனால் யாகபாலம் நடக்கணும்னு யார்ட்டையுமே சொல்லலை. ஒரு சண்டாளன் அந்த ரூபத்தில் அப்படி கிட்ட வரும்போது யாகசாலைக்குள்ளே பிரவேசித்தான். இந்த மீதி ரித்திகள் எல்லாரும் நவுந்து போன்னு சொல்லி மன்னவாரி அரைச்சி நவுந்து போ என்ன சொல்லியும் கேட்கல. சுவாமி அவன் என்னை கூப்பிட்டுட்டான், அவனை நான் பார்க்க வரும்போது என்ன அசிங்கம் வந்தாலும் நான் அதுக்காக ஏற்றுப்பேன்னு சொல்லி எதையும் லட்சியம் பண்ணலை. என்னுடைய பக்தரை நான் பார்க்கணும்னு அங்கேருந்து ஓடோடி வரும்போது அத்தனை பேரும் பயந்து அடிச்சுன்னு ஓடும்போது இவர் தெரிஞ்சின்றார். சுந்தரமூர்த்தியார் கண்ணு காட்ட இவர் தான் சுவாமி அப்படின்னு குருநாதர் இருந்து கை காட்ட இவர் அந்த வகையை எடுத்து சுவாமி கிட்ட அப்படி எடுத்து கையில் கொடுத்தார். வாங்கின்றது தான் தாமசம். இவருக்கு அப்படியே கண்ணால் ஜலம் விட்டு இப்பேற்பட்ட பாக்கியம் கிடைச்சதே, சுந்தரருடைய சக்கியம் கிடைச்ச சுவாமி வந்து வாங்கிட்டாரே, யாருக்கும் கிடைக்காது. பிரம்மா யாகம் பண்ணும்போது சுவாமி நேராக வந்து வாங்கிக்க மாட்டார், அக்னியில ஹோமம் பண்ணு தான் சொல்லுவார். விஷ்ணுவே யாகம் பண்ணாலும் சுவாமி வந்து நேராக வாங்கிக்க மாட்டார், அக்னியில ஹோமம் பண்ணு தான் சொல்லுவார். அப்படி இருக்கும்போது நான் யாகம் பண்ணும்போது என்ன கையில் வந்து வாங்கிட்டாரேன்னு கண்ணால் பாஷ்பஜலம் விட்டார். கண்ணு கலங்கிடுத்து, கண்ணு வெளில தெரியல. கண்ணை தொடச்சிட்டு பார்க்கலான்னு தன்னுடைய ஆத்துக்காரியோடு சேர்ந்து பாத பூஜை பண்ணி நமஸ்காரம் பண்ணி கண்ணை திறந்து பார்க்கிறார். அந்த சண்டாள ரூபம் இல்லை, அந்த செத்த மிருகமான தோல்ல இல்லை, பக்கத்தில் அந்த சண்டாள பத்தினி இல்லை, அந்த சண்டாள ரூபத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் இல்லை, தலையில் அந்த மதுக்குடம் இல்லை. அப்படி ரிஷபாரூடனாக சுவாமி பரமேஸ்வரன் உமாசகிதனாக பரமேஸ்வரன் அப்படி காட்சி கொடுக்க இன்னைக்கு மத்தியானம் 12 மணிக்கு அந்த உற்சவம் அம்பர் மாகாணத்தில் நடந்தது. அப்பேற்பட்டதான ஒரு பெரிய அந்த காட்சியை ரிஷபாரூடனாக சுவாமி தரிசனம் பண்ணிட்டா. என்ன ஒரு தரிசனம். அதனால சொன்னார், எப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் இருந்ததுனால் இது கிடைச்சிருக்கும். அந்த பாக்கியம் எனக்கு சுந்தரனால கிடைச்சதே, அந்த சுந்தரருடைய ஒரு சக்கியத்தினால கிடைச்சதே அப்படின்னு சொன்னோன்னே மீதி எல்லாரும் என்னடா ஜாத்யந்ததாம் உபகதேஷு மஹீசுரேஷு தத்தத் குதிருஷ்டி சதமேவ முதீரயத்சு பிரம்மாதி துர்லபம் அமுஷ்ய பதம் பிரதித்சு சாலா மகாஹத சஹாம்பிகயா மகேஷா. எல்லா விதமான பிரம்மாதி தேவர்களுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் இந்த சாலைக்குள்ள சுவாமி வரும்போது அப்படி கிடைச்சது. அதை நினைச்சு இவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். என்னடா பண்ணார் அப்படின்னு சொன்னாங்க. உடனே கைவல்யம் திசத்துன்னு சொன்னார் இல்லையா, வெயிட் பண்ண வைக்கலையா. கைவல்யபதி கைவல்யம் தத்வா சம்புஹு திரோததே கேவலா யஜ்வனோ யஜ்ஞசாலாபி சமதிருஷ்யதா. அந்த க்ஷணம் சுவாமி வந்தார், தரிசனம் கொடுத்தார். என்னடா ஆச்சுன்னா கைவல்யநாதனானவன் கைவல்யத்தையே கொடுத்துட்டானா. அடுத்த நிமிஷம் யாகசாலை காலியாக இருந்ததுன்னார். உடனே எல்லாருமாக சேர்ந்து அந்த யாகசாலையில் யாரார் இருந்தாலோ அத்தனை பேரும் சேர்ந்து அவர் பத்னியோடு சேர்ந்து அந்த ரிஷபம் பிள்ளையார் முருகன் அம்பாள் எல்லாருமாக சேர்ந்து எந்த கைலாச காட்சியை கீழே கொடுத்தாலோ அதே கைலாசத்துக்கு இவரை சோமாசிமார நாயனாரை சரீரத்தோடு அழைச்சின்னு போயிட்டா அப்படிங்கிற சரித்திரம். அப்பேற்பட்டதான ஒரு பெரிய புண்ணியமான சரித்திரம். யார் வழிகாட்டினாரோ, யாரால் இந்த சோமாசிமார நாயனாருக்கு சுவாமி கிடைச்சாரோ அப்பேற்பட்ட சுந்தரமூர்த்தியார் சொல்றார், அம்பரான் சோமாசி மாறனுக்கு அடியேன். அப்பா என்னால் தான் அவனுக்கு சுவாமி கிடைச்சதுன்னாலும் அவன் என்னோட முன்னாடி சுவாமி கைலாசத்துக்கு அழிச்சின்னு போயிட்டார் இல்லையா, அதனால அந்த அடியாருக்கும் நான் அடியேனா இருக்கேன்னு சுந்தரமூர்த்தியார் சொன்னார். அப்பேற்பட்ட அடியாரை பற்றி பேசக்கூடிய பாக்கியம், நினைக்கக்கூடிய பாக்கியம், சொல்லக்கூடிய பாக்கியம், எல்லா விதமான பாக்கியம் ஒரு சேர அவருடைய குரு பூஜை தினத்திலேயே நமக்கு கிடைச்சிருக்கு. அதுவும் அம்பாளுடைய சந்நிதியில் கிடைச்சிருக்கு. அந்த ஒரு பாக்கியத்தினால அந்த மாதிரி கர்மானுஷ்டானத்தில் ஒரு ஸ்ரத்தையும், அதே மாதிரி எல்லார்ட்டையும் சமதர்சனமாக சிவனையே பார்க்கக்கூடியதான ஒரு பாக்கியமும், அந்த சுந்தரமூர்த்தியார் போல இருக்கக்கூடிய குருநாதாளுடைய கட்டாட்சமும், அதனால ஏற்படக்கூடியதான அந்த கைவல்யபதியான பரமேஸ்வரனே நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி, ஸ்ரீரா திருவையாரா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி.